ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய வகுப்பு மாண்டூக்கிய உபநிஷதம் பார்க்க இருக்கிறோம். இப்போ கடந்த வகுப்புகளில் மாண்டூக்கிய உபநிஷதம் மந்திரங்களிலே 6 மந்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். அந்த 6 மந்திரங்களின் வாயிலாக 3 அவஸ்தாத்ரயம், விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ் உறக்க நிலை அப்படின்ற 3 நிலைகளையும் பார்த்தோம். அதையும் 3 பிரபஞ்சமாக சாஸ்திரம் நமக்கு எடுத்து பிரித்து கூறியது. அப்போது ஆத்மாவினுடைய 3 நிலைகளிலே அந்தந்த நிலைகளை எப்படி அனுபவமாக்க முடிகின்றது அப்படின்னு பார்த்தா, விழிப்பு நிலையிலே வைஸ்வானரன் என்னும், கனவு நிலையிலே தைஜசன் என்றும், ஆழ்ந்த உறக்க நிலையிலே பிராக்ஞன் என்றும் அறிமுகப்படுத்தியது. இப்போ இன்று மாண்டூக்கிய உபநிஷத்தின் 7வது மந்திரம் பார்க்க இருக்கின்றோம். இப்போ இந்த 7வது மந்திரம் ஆத்மாவின் 4ஆம் பரிமாணமாகிய அந்த ஆத்மாவை பற்றியே பேசுகின்றது. இப்போ இதற்கு முன்னாடி 3 பரிமாணங்கள் பார்த்தோம். அதுதான் வைஸ்வானரன், தைஜசன், பிராக்ஞன் அப்படின்ட்டு பார்த்துட்டோம். இப்போ 4வது ஆத்மா, அது துரியம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதை பற்றி இப்போ இந்த 7வது மந்திரத்திலே பார்க்கலாம். நாந்தக பிரக்னம் ந பகிஸ்பிரக்னம் நோ பயதக பிரக்னம் ந பிரக்ஞானகணம் ந பிரக்னம் நா பிரக்னம் அதிருஷ்டம் அவ்யவகாரியம் அக்ராஹ்யம் அலட்சணம் அசிந்தியம் அவ்யபதேச்சியம் ஏகாத்ம பிரத்யசாரம் பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விக்னேயக அப்படின்னு இந்த மந்திரம் சுட்டி காட்டுகின்றது. அதாவது ஆத்மாவை பற்றி மிக அருமையாக இந்த மந்திரம் விளக்குகின்றது. இப்ப இந்த ஆத்மாவின் 4வது பாதத்திற்கு துரியம் என்று பெயர். மாண்டூக்கிய உபநிஷதம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஆத்மாவிற்கு இந்த 4வது பாதத்தை துரியம் என்று குறிப்பிடுகின்றது. அப்ப அந்த அடிப்படையில இது கனவு நிலையிலும் கிடையாது. கனவு நிலை ஜீவன் என்றும் சொல்ல முடியாது, நனவு நிலை ஜீவன் என்றும் சொல்ல முடியாது, கனவுக்கும் நனவுக்கும் இடைப்பட்ட நிலையான ஜீவன் என்றும் சொல்ல முடியாது, உறக்க நிலை ஜீவன் என்றும் சொல்ல முடியாது. அல்லது எல்லாவற்றையும் பொறிகளால் அறிகின்ற ஜீவனா, இந்திரியங்களின் வாயிலாக அறிகின்ற ஜீவனா அப்படின்னு பார்த்தா அப்படியும் சொல்ல முடியாது. அதே மாதிரி இது அறிவற்ற ஜடமும் கிடையாது. அப்ப இந்த ஆத்மாவை பத்தி எப்படி விவரிக்குது அப்படின்னு பார்த்தா, அது கண்ணால் காணப்படாதது, வாக்கினால் பேசத்தகாதது, கை முதலியவற்றால் எடுக்க முடியாதது, அனுமானித்து அறிய முடியாதது, மனதிற்கு எட்டாதது, சொற்களால் குறிப்பிட்டு காட்ட முடியாதது, மூவகை நிலைகளிலும் அது ஒன்றே உள்ளது என்று அறியப்படுவது, மூவகை நிலைகளிலும் இல்லாதது, அமைதியாய் இருப்பது, மங்களமாய் இருப்பது, ஒன்றாய் இருப்பது, அதுதான் ஆத்மா, அதை அறிதல் வேண்டும் அப்படின்ட்டு இந்த மந்திரம் மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை இங்கு நமக்கு ஆத்மாவை பற்றி எடுத்துரைக்கின்றது. அப்ப அதை நம்ம நன்றாக புரிந்து கொண்டு இந்த ஆத்மாவை பற்றி இன்னும் சில விவரங்களை பார்க்கலாம். இப்ப இங்க ஆத்ம வடிவம் பிற பொருள்களை விளக்குவதன் மூலம் தான் உணர்த்தப்படுகின்றது. ஏன்னா இங்க வேதம் என்ன பண்ணோம்னா எல்லாவற்றையும் நேர்த்தி செய்யும். இப்ப நம்ம அந்த 19 வாய்கள் பார்த்தோம் இல்லையா, 7 அங்கங்கள் 19 வாய்கள் மூலமாகத்தானே இந்த வைஸ்வானரன், தைஜசன், பிராக்ஞன் எல்லாம் நடைமுறையிலே அனுபவத்திலே இருந்தது. அப்ப அவைகளை எல்லாம் நீக்கி பார்த்தால் தான் இங்க ஆத்மா உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ இதற்கு அதத்த வியாவிருத்தி லட்சண முறை அப்படின்னு சாஸ்திரம் ஒரு பெயர் வைத்திருக்கின்றது. இந்த 4ஆம் பாதம் எந்த வகையான சிறப்பும் இல்லாத பிரம்மம், அதுக்கு எந்த ஒரு குணமும் அங்கு கிடையாது. ஏன்னா அந்த 4ஆம் பாதம் ஒரு பிரம்மத்தையே நேரடியாக குறிப்பிடுவதாலே எந்த ஒரு லட்சணங்களாலேயோ குணங்களினாலோ புரிய வைத்துவிட முடியாது. ஆகையால் இதனை பிறவி பொருள் விளக்கல் முறையில் தான் உணர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு இங்க சுட்டி காட்டுகின்றார் இந்த மாண்டூக்கிய உபநிஷத்தினுடைய ரிஷி.
அதாவது இப்போ நம்ம பிறவிக்கு காரணமாக நம்ம இடத்துல என்ன இருக்கின்றது? இந்த உபாதியாகிய உடல் இருக்கின்றது. அந்த உடலின் வாயிலாக நமக்கு உண்டாக்கப்பட்ட இந்திரியங்கள் இருக்கின்றன. அந்த இந்திரியங்கள் இல்லாம அகக்கரணங்களாகிய அந்த கரணங்கள் இருக்கின்றன. அப்ப இதெல்லாம் நம்ம எப்பொழுது நேர்த்தி பண்ணி எல்லாவற்றையும் நீக்குகின்றோமோ அப்பொழுது மட்டும்தான் இந்த ஆத்மாவை நாம் உணர முடியும் அப்படின்ட்டு சுட்டி காட்டுகின்றது. அதனால சொற்களால் நேரடியாக இதை உணர்த்துதல் முடியாது. ஆகையாலே வேதம் இந்த நிஷேத முறையை கையாளுகின்றது. அதாவது தவிர்க்கின்றது, எல்லாவற்றையும் நீக்கி நீக்கி பார்க்கின்றது. சகுண பிரம்மத்தை சொல்லால் குறிப்பிடலாம். சகுண பிரம்மத்தை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம வார்த்தைகளாலே குறிப்பிட்டு காட்டலாம். அதை தான் நம்ம சகுண பிரம்மத்தை தான் நம்ம ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த ஈஸ்வரனை தான் நம்ம எப்படி சொல்றோம்? பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன் அப்படின்லாம் பல பெயர்களால குறிப்பிடுகின்றோம். ஆனால் அது மாதிரி நிர்குண பிரம்மத்தை சொல்லால் குறிப்பிட முடியாது. சொல் நிர்குண பிரம்மத்தை காட்டும் திறமையை பெறவில்லை. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளணும். அந்த அடிப்படையில் இப்போ இந்த ஆன்மாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏற்கனவே தெரிந்ததை திரும்பவும் சொல்வதை அனுவாதம் என்று இங்கு அழைக்கப்படுகின்றது. அதாவது அனுவாதம் என்பது என்னை பற்றித்தான் இந்த சாஸ்திரம் எனக்கு உபதேசிக்கின்றது, எனக்கு தெரிந்ததைத்தான் இதுவரை சொல்லி இருக்கின்றது, இந்த மந்திரத்தில் என்னை பற்றி எனக்கு தெரியாததையும் சொல்லுகின்றது அப்படிங்கிறது நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஆத்மாவின் 4வது பாதம் என்ன சொல்ல வருதுன்னா, ஆத்மாவை பற்றி மிக முக்கியமான விஷயத்தை சொல்வதனாலே இதை நம்ம என்ன எடுத்துக்கணும்னா பிரமாண வாக்கியமாக எடுத்துக்கொள்ளணும். பிரமாண வாக்கியம் என்று பொருள் கொள்ளலாம். இப்ப நமக்கு தெரியாததை உபதேசிக்கும் வாக்கியத்திற்கு தான் பிரமாண வாக்கியம் என்று பெயர். இப்ப நமக்கு ஆத்மாவை பத்தி தெரியல இல்லையா? அப்ப அந்த ஆத்மாவை பற்றி தெரியாததனாலே அதை நமக்கு தெரிய வைப்பதற்காக உபதேசிக்கப்படுகின்ற அந்த வாக்கியத்திற்கு பெயர் பிரமாண வாக்கியம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த 4வது பகுதியை, அதாவது இந்த 4வது பரிமாணத்தை நேரடியாக விளக்க முடியாத காரணத்தினாலே வேறு விதமாக உபதேசிக்கின்றது. மேலும் இந்த 4வது பாதத்திற்கு துரியம் என்றும் பெயர் கொடுத்து அழைக்கின்றது. அப்படி பார்க்கும்போது அந்த துரியம் என்பது யார் அப்படின்னா அது நான் தான் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப துரியம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலில் துரியம் என்பது எவைகளெல்லாம் இல்லை என்று பார்க்கப்பட வேண்டும். எவைகளெல்லாம் இல்லையோ அதுதான் துரியம். இப்ப நாம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பிடித்து வைத்துக் கொண்டிருப்பது ஆத்மா ஆகாது. ஏன்னா இது எல்லாவற்றையும் நீக்கும் போதுதான் ஆத்மா பிரகாசிக்கும். இங்க புறத்திலே பார்க்கக்கூடிய விஷயங்களாகட்டும், கேட்கக்கூடிய விஷயங்களாகட்டும், புலன்கள் அடிப்படையிலே உண்டாகுகின்ற அனுபவங்கள் எல்லாமே அனாத்மா விஷயங்களாகத்தான் இருக்க முடியுமே தவிர ஆத்மாவை புலன்கள் அடிப்படையிலே புரிந்து கொள்ள முடியாது. அதைத்தான் இங்க உபநிஷத்துகள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்ட வருகின்றது. அப்ப எந்த விதமான உபாதிகளுக்கும் சம்பந்தம் இல்லாதது எதுவோ அதுவே துரியன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அது போலவே இங்கு உபாதி என்றால் இந்த உடம்பைத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரீரத்தை தான் உபாதி என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எந்த அவஸ்தைகளையும் அனுபவிக்காதவன் யாரோ அவனே துரியன். சமாதி அவஸ்தையில் இருப்பது கூட உண்மையில் துரியம் அல்ல. சமாதி என்பது தியானத்தின் பலனாக வருவது. அது எப்போ கிடைக்கும்? சமாதி அனுபவம் ஜாக்கிரத் அவஸ்தையில் தான் சமாதியை அடைய முடியும். சமாதி நிலையில் எல்லா விஷயங்களும் மனதில் ஒடுங்கி ஒரு அமைதியை உண்டாக்கி கொள்ளுகின்றோம். அந்த இடத்துல ஒரு நிர்குண சுரூபமாக ஒரு நிர்விகல்ப நிலையிலே நாம் அங்க இருக்கின்றோம். ஆனா அந்த அமைதி நிலை அந்த ஆன்மாவின் அனுபவம் என்று அங்கு சொல்ல முடியாது. அப்ப எந்த மாதிரி நம்ம இந்த ஆத்மாவை அனுபவம் ஆக்க முடியும் அப்படின்னா, இந்த சாஸ்திர விசாரத்தின் வாயிலாக, மனதின் புரிதலின் வாயிலாகத்தான் இங்கு நாம் ஆத்மாவை அனுபவமாக்க முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் முடியாது என்பதை இங்கு சாஸ்திரம் மிக மிக ஆணித்தரமாக சுட்டி காட்டுகின்றது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் நிலையை முயற்சி செய்து ஜாக்கிரத் அவஸ்தையில் அடைவதுதான் சமாதி என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்ப உண்மையான சமாதிங்கிறது என்ன அப்படின்னா, ஆழ்ந்த உறக்கத்திலே நமக்கு நிகழ்து இல்லையா? நம்ம தூங்கும் போது நமக்கு நம்மளை யாருன்னே தெரியாம தூங்குறோம். இந்த உலகம் தெரிவதில்லை, என்னை நான் யார் என்று தெரிந்து கொள்ள முடிவதில்லை, நான் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனோ அது கூட எனக்கு தெரியல. ஒன்றுமற்ற நிலை, அங்கு எண்ணங்களும் எதுவுமே இல்லை. அப்போ நிர்விகல்பமான நிலையில அங்கு நல்ல ஆழ்ந்த உறக்கத்திலே ஒரு அனுபவம் உண்டாகின்றது இல்லையா? அதான் பிராங்டன் அப்படிங்கிற நிலை.
அந்த நிலை தான் இங்க உண்மையான சமாதி நிலை. ஆனால் அந்த சமாதி நிலை ஜாக்கிரத அவஸ்தையிலே அடையப்பட வேண்டும். அதுதான் நிர்விகல்ப சமாதி நிலை அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதாவது எந்த ஒரு விகல்பமும் இல்லாமல் மனம் ஒடுங்கி இருக்கின்ற ஒரு உயரிய நிலை அது. ஆழ்ந்த உறக்கத்திலே மனம் ஒடுங்கி இருக்கக்கூடிய நிலையில என்ன பிரச்சனை அப்படின்னா, அது காரணத்தேகத்திலே போய் ஒடுங்குவதனாலே அங்கு அறியாமையும் சேர்ந்து இருக்கின்றது. அதனால என்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த ஜாக்கிரத அவஸ்தையிலே மனம் ஒடுங்கும் போது தன்னை யார் என்று அறிந்து கொண்டே ஒடுங்குவதனாலே அங்கு ஆத்மா பிரகாசிக்கின்றது. அப்படிங்கிற அந்த 2 வித்தியாசங்களும் இங்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆன்ம அனுபவம் என்பது ஜாக்கிரத அவஸ்தையில் தான் நிகழ முடியும். அப்ப தங்க வளையலும் தங்கமும் ஒன்று என்று சொல்லும் போது வளையல் அழிந்தாலும் அங்கு தங்கம் இருக்கும். அதே சமயம் இரண்டும் வெவ்வேறு என்று சொல்லும் போது இரண்டையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இரண்டில் ஒன்று சத்தியமாகவும் இன்னொன்று மித்யாவாகவும் இருக்கின்றது. எனவே இந்த இரண்டின் ஒற்றுமையையும் வேற்றுமையையும் சொல்ல முடியாது. சத்தியமான தங்கத்துடன் ஒரு நாம ரூபத்தை ஏற்றி வைக்கும் போது ஒரு தோற்றம் உருவாகின்றது. வளையலில் சத்தியமும் மித்யாவும் கலந்து இருக்கின்றது. இதில் உள்ள மித்யாவான நாம ரூபத்தை மனதளவில் நீக்கினால் தங்கம் தெரிகின்றது. எனவே தங்கம் வளையலுக்கு ஆதாரமாகவும் ஆனால் வளையலுக்கு அப்பாற்பட்டும் இருக்கின்றது. அதுபோல இந்த துரியமும் அப்படித்தான் இருக்கின்றது. இங்க தங்கம்ங்கிற ஓமானத்தை வச்சு இந்த ஆன்மாவை நாம ஒப்பீடு செய்யறோம். அப்ப இங்க மித்யா என்பது என்ன? தோன்றி மறையக்கூடிய ஆபரணங்கள். எப்பொழுதும் இருக்கக்கூடிய சத்தியமாக நம்ம எதை பார்க்கிறோம்? தங்கத்தை தான் பார்க்கிறோம். அப்ப தங்கம் எப்பொழுதும் இருக்குது. அந்த தங்கத்தை அழித்து விதவிதமான ஆபரணங்களை செய்கிறோம், நாமத்தை கொடுக்கிறோம், ஒரு ரூபத்தை கொடுக்கிறோம். அப்ப இந்த நாம ரூபங்கள் ஆபரணங்கள் மூலமாக தங்கத்தின் இருந்து வெளிப்பட்டவைகள். அது போல இங்க புரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சம் என்பது ஆத்மாவின் மூலம் வெளிப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த தங்கத்தினுடைய ஆபரணங்கள் மித்யா, உண்மை கிடையாது. ஏன்னா எப்பொழுது வேண்டுமானாலும் அது அழிக்கப்பட்டு விடும். அழிக்கப்பட்ட உடனே அது என்ன ஆகும்? மீண்டும் தங்கமாகத்தான் மாறும். ஆபரணங்களுடைய வடிவம் போய்விடும், ஆபரணங்களுடைய பெயர் போய்விடும். அப்ப அது மீண்டும் தங்கம் என்ற ஒரே நிலைப்பாட்டுக்கு வந்துவிடும். அது போல இங்கு இந்த பிரபஞ்சத்திலே படைக்கப்பட்ட அத்தனை விஷயங்களும் ஒரு நாம ரூபங்களாக தோற்றம் அடைந்தாலும் அது உண்மையில் மித்யா. ஏனென்றால் அது ஆத்மாவிற்கு வேறாக இல்லை, ஆத்மாவிலிருந்து வெளிப்பட்டதாக இருக்கின்றது. ஆனால் உண்மையில் அது இல்லை. அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்காகத்தான் உபனிஷத்தும் வேதங்களும் என்ன சொல்றது? அதை மித்யா என்று சொல்கின்றது. அதுதான் வேதத்தினுடைய மகா வாக்கியமும் என்ன சொல்றது? பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா அப்படின்னு நமக்கு உபதேசம் பண்ணுது. அப்ப துரியம் என்பதை சைத்தன்யம் என்று எடுத்துக்கொண்டால் இங்க விஸ்வம், தைஜசன், பிராங்னன் என்பது எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்னா துரியமும் நாம ரூபங்களும் சேர்ந்தது அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த நாமமும் ரூபங்களும் நம்மிடத்திலே உருவாவதற்கு எது ஆதாரமாக இருக்கின்றது, எது அதிஷ்டானமாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தா துரியம் தான் அதிஷ்டானமாக இருக்கின்றது. இங்க துரியம் என்று நாம் சொல்லப்படுவது ஆன்மா. ஏன்னா என்னவோ புதுசா ஒரு துரியம்னு ஒரு பெயரை யூஸ் பண்றாங்கன்னு குழப்பம் அடையக்கூடாது. ஆன்மாவிற்கு பல பெயர்கள் இருப்பதை போல இங்க துரியம் என்ற ஒரு பெயரையும் சாஸ்திரம் ஒப்பிட்டு சுட்டி காட்டுகின்றது. அப்ப நாம ரூபத்தை சார்ந்தில்லாமல் இருக்கும் சைத்தன்யம் தான் உண்மையில் துரியம். அப்ப துரியம் என்றால் அங்கு நாம ரூபங்கள் இல்லை. அப்ப இது 3 உடல்களுக்கு ஆதாரமாகவும் 3 அவஸ்தைகளுக்குள்ளும் இருக்கின்றது. ஏன்னா நம்ம 3 உடல்கள் என்னென்ன? ஸ்தூல உடல், சூக்கும உடல், காரண உடல். 3 அவஸ்தைகள் என்னென்ன? விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை. அப்ப இந்த 3 உடல்களுக்கும் 3 அவஸ்தைகளுக்கும் ஆதாரமாக எது இருக்கின்றது என்று பார்த்தால் அந்த சைத்தன்யம் தான் இருக்கின்றது, அந்த துரியம் தான் இருக்கின்றது, அந்த ஆன்மா தான் இருக்கின்றது என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 3 விஷயங்களுக்கும் அப்பாற்பட்டு எது இருக்கின்றதுன்னா ஆன்மா மட்டும் தான் இருக்கின்றதுங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஜாக்கிரத் பிரபஞ்சம் இல்லாத விஸ்வன் துரியம், கனவு பிரபஞ்சம் இல்லாத தைஜசன் துரியம் தான், காரண பிரபஞ்சம் இல்லாத பிராங்னனும் துரியம் தான். ஆக அனைத்தும் துரியம் தான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா துரியன் என்று வந்துவிட்டால், துரியம் என்ற நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம வந்துவிட்டால் அங்கு இந்த 3 அவஸ்தாத்திரயங்களும் கிடையாது. இந்த விஸ்வன், தைஜசன், பிராங்னன் என்ற நிலைப்பாடும் அங்கு கிடையாது. ஏன்னா எல்லாம் ஒன்றே. அப்போ இருப்பது ஒன்றே அப்படிங்கிறத இந்த உபநிஷதனுடைய முக்கிய சாராம்சமாக இங்கு பார்க்கப்படுகிறது.
அப்போ இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தும் மித்யா அப்படின்னு நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். வெறும் நாம ரூபங்கள் மட்டும்தான் அறியப்படுகின்றது. ஆனால் துரியம் என்பது ஞானஸ்வரூபம், சித் ஸ்வரூபம் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க விஸ்வன் அப்படின்னா யாரு? உண்மையிலேயே ஸ்தூல சரீரமும் துரியனும் சேர்ந்ததுதான் விஸ்வன். அதே மாதிரி தைஜசன் என்பது யாரு? சூட்சும சரீரமும் துரியனும் சேர்ந்ததுதான் தைஜசன். பிராங்கன் என்பவன் யார் அப்படின்னு பார்த்தா காரண சரீரமும் துரியனும் சேர்ந்ததுதான் பிராங்கன். ஏன்னா இப்ப 3 நிலைப்பாடுக்குள்ள நம்ம மாறி மாறி போறோம். விழிப்பு நிலையில விஸ்வனாக இருக்கிறோம், கனவு நிலையிலே தைஜசனாக இருக்கிறோம், ஆழ்ந்த உறக்க நிலையிலே பிராங்கனாக இருக்கிறோம். இந்த 3 நிலைப்பாடுகளிலே நம்ம 3 விதமான அனுபவங்களை அடைவதற்கு ஆதாரமாக எது இருக்கின்றது என்று பார்த்தால் துரியம் இருக்கின்றது என்பதை நம்ம நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப விஸ்வனிடத்தில் உள்ள உபாதியான ஸ்தூல சரீரத்தை நீக்கிவிட்டால் அங்கு துரியம் மட்டும்தான் இருக்கும். அப்ப விழிப்பு நிலையில் நம்ம என்ன செய்யணும்? இந்த ஸ்தூல சரீரத்தை அபிமானம் வைத்திருப்பதை நீக்கிவிட வேண்டும். இந்த விழிப்பு நிலையில நமக்கு என்ன அனுபவம் ஆகணும் அப்படின்னா, இந்த உடல் மேல் இருக்கக்கூடிய அபிமானம் நீக்கப்பட வேண்டும். நான் என்ற இந்த உடல் அபிமானத்தை நாம் எப்பொழுது நீக்கி விடுகின்றோமோ, இந்த ஸ்தூல சரீரத்தை நீக்கி விடுகின்றோமோ, அப்ப அங்க எல்லாமே நீங்கிடும். ஸ்தூல சரீரமே என்னது இல்லை நான் எப்போ புரிந்து கொள்கிறேனோ, அப்ப அந்த ஸ்தூல சரீரத்திலே இருக்கக்கூடிய புலன்கள், அந்த கரணங்களும் இந்திரியங்களும் எல்லாமே ஒட்டுமொத்தமாக நீக்கப்பட்டு விடுகின்றன. அப்ப அங்க எது இருக்கின்றது? துரியம் மட்டுமே இருக்கின்றது. அப்ப விஸ்வன்ல நம்ம இந்த மாதிரி நீக்கிடணும். அடுத்தது தைஜசனிடம் உள்ள நாம ரூபத்தை நீக்கிவிட்டால், தைஜசன் யாரு? கனவு நிலை அனுபவம். அப்ப அந்த கனவு நிலையிலும் இருக்கக்கூடிய அந்த நாம ரூபங்களை நாம் நீக்கிவிட்டால் அங்கும் என்ன இருக்கின்றது? வெறும் துரியம் மட்டும்தான் இருக்கின்றது. அது போலவே பிராங்கனிடத்தில் உள்ள நாம ரூபத்தை நீக்கிவிட்டால் துரியம் மட்டும்தான் இருக்கும். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இந்த உபாதிகள் நீக்கப்படுகின்றன? இப்ப இந்த உபாதிகளை எப்படி நம்ம நீக்கப்பட வேண்டும்? அப்போ எப்படி இந்த உபாதிகள் வந்தது என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த நாம ரூபங்கள் துரியத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. வெறும் தோற்றமாகத்தான் இருக்கின்றது என்ற அறிவே நாம ரூபங்களை நீக்கி விடுகின்றது. அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த ஏற்றி வைக்கப்பட்ட இந்த எண்ணங்கள் உண்மையில் ஒரு தோற்றம் மாத்திரமே. அப்ப இது வெறும் தோற்றம் மாத்திரமே என்பது நமக்கு எப்ப தெரியும்? இது போன்ற வேதாந்த விசாரங்களுக்குள்ள இந்த மாதிரி ஆத்ம ஞானத்தை நம்ம அடையும் போதுதான் இது உண்மை இல்லை, இது மித்யா அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது அந்த ஞானம் இருக்கு இல்லையா, அந்த அறிவு நம்ம இடத்துல உண்டாகி விடுகின்றது இல்லையா, அப்பொழுதுதான் இந்த உபாதிகள் எல்லாம் நம்ம இடத்தை விட்டு நீங்கும். இல்லைன்னா இது கண்டிப்பாக நீங்காது. ஏன்னா புரியல இல்லையா, நம்ம அதனால என்ன பண்ணுவோம்? ஒண்ணு நம்முடைய உடல் மேல அபிமானம் வைத்துக் கொண்டிருப்போம், இல்லைன்னா மற்றவர்கள் உடல் மேல அபிமானம் வைத்துக் கொண்டிருப்போம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? தனக்கு வேறாக இறைவனை பாவித்துக் கொண்டு அந்த இறைவனுடைய உருவத்தின் மீது அபிமானம் வைத்துக் கொண்டிருப்போம். எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு நாமத்திலும் ரூபத்திலும் சிக்கி கொண்டிருப்போம். அப்ப அந்த நிலையிலே நாம என்ன பண்ணிட்டு இருப்போம்? உபாதிகள் நீக்க முடியாத நிலையில் இருப்பதினாலே நமக்கு உண்மை ஆன்மாவின் அனுபவம் உண்டாகுவது இல்லை. அப்ப அந்த நாம ரூபங்களை நீக்கி பார்த்தால்தான் துரியம் மட்டும் இருப்பது நமக்கு தெரியும். அப்ப இது ஒன்று மட்டுமே துரியத்தை அடையும் வழி அப்படின்னு இந்த மாண்டூக்கிய உபநிஷதம் சுட்டி காட்டுகின்றது. ஏன்னா இங்க துரியம்ங்கிறது ஆன்மான்னு தெரிந்து கொள்ளுங்க, அந்த ஆன்மாவை அறியக்கூடிய வழி என்று இந்த உபநிஷத்து நமக்கு சுட்டி காட்டுகின்றது. துரியம் என்ற ஆத்மாவிடம் நாம ரூபங்கள் இல்லாமல் இருப்பதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தா, புரிந்து கொள்வதற்கு முன்பாக 3 அவஸ்தைகளுக்கு அப்பாற்பட்டு வேறொரு அவஸ்தை தேவையா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தோம்னா, ஒரு அவஸ்தை நமக்கு தேவைப்படும். ஆழ்ந்த உறக்கத்திலும் கனவிலும் நம்மால் துரியனை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் விழிப்பு நிலையிலே துரியனை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப விழிப்பு நிலைங்கிற ஒரு அவஸ்தை நமக்கு தேவைப்படுகின்றது. அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப நாம் விஸ்வனாக இருந்து கொண்டு துரியனை புரிந்து கொள்ள முடியும். நன்றாக புரிந்து கொள்ளணும். துரியனை எப்ப புரிந்து கொள்ள முடியும்? ஆன்மாவை எப்பொழுது தெரிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால், விழிப்பு நிலையிலே விஸ்வனாக நாம் இருந்தால் துரியனை, ஆன்மாவை புரிந்து கொள்ள முடியும். விஸ்வனாக இருந்து கொண்டு தான் நாம் விஸ்வனும் அல்ல, தைஜசனும் அல்ல, பிராங்கனும் அல்ல என்றும் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அந்த விஸ்வன் நிலையிலே நம்ம இருந்து கொண்டு நம்மை விசாரம் செய்து பார்க்கின்ற பொழுது, இந்த வேதாந்த சாஸ்திரங்களை படித்து நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமை எண்ணங்களை எல்லாம் நீக்கி கொண்டு மனதை விசாரம் செய்து பார்க்கின்ற பொழுது நமக்கு அங்கு விடை கிடைக்கும். என்ன மாதிரி விடை கிடைக்கும்? விஸ்வனாக இருந்து கொண்ட நாம் உண்மையில் விஸ்வனும் அல்ல, தைஜசனும் அல்ல,
பிராங்கணனும் அல்ல என்று புரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த அறிவை சாஸ்திரம் மற்றும் சத்குரு மூலமாகத்தான் அடைய முடியும் அப்படின்னு இந்த உபனிஷத் சுட்டி காட்டுது. ஏன்னா இந்த அறிவு நமக்கு எப்படி கிடைக்கும்னா அதற்கு சாஸ்திரமும் சத்குருவும் அவசியமாகின்றது. அந்த இரண்டும் இல்லாவிட்டால் தன்னை தான் ஒருவன் அறிந்து கொள்ள முடியவே முடியாது. அப்போ நீ விஸ்வன் அல்ல துரியம் மட்டும்தான் என்று நாம ரூபங்களை நீக்கி இந்த உபனிஷத் நமக்கு உபதேசிக்கின்றது. அப்ப இவ்வாறு சாஸ்திரம் துணை கொண்டுதான் குருமுகமாக துரியத்தை புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே சாஸ்திரத்திலே இரு விதத்தில் ஆத்ம ஞானத்தை உபதேசிக்கிறது. சாஸ்திரங்கள் ஆத்ம ஞானத்தை எப்படி உபதேசிக்கின்றதுனா இரண்டு வழிகளிலே உபதேசிக்கின்றது. ஒன்று விதிமுகம், இன்னொன்று நிஷேத முகம் என்ற இரண்டு வழிகளிலே சாஸ்திரம் ஆத்மாவை அறிமுகப்படுத்துகின்றது, உபதேசிக்கின்றது. இப்ப விதிமுகம் என்றால் நேரிடையாக உபதேசித்தல், அதாவது தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் என்று குருவின் மூலம் நேரடியாக உபதேசிக்கப்படுவது விதிமுகம் என்று பெயர். நிஷேத முகம் என்றால் நேரடியாக சொல்லாமல் ஆத்மாவை தவிர மற்ற அனைத்தையும் நீக்கி புரிய வைக்கின்றது. அதான் நிஷேதம் பண்றது, நேர்த்தி பண்றது. அதாவது இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி ஒவ்வொன்றையா நீக்கிறது. மனதிலே மனம் இல்லை, நீ அந்த புலன்கள் இல்ல, 5 இந்திரியங்கள் கிடையாது அப்படின்னு ஒவ்வொன்றா நீக்கும். ஒவ்வொன்றையா நீக்கி நீக்கி பார்க்கும்போது நிஷேதத்தின் வாயிலாக ஆத்மாவை புரிய வைக்கக்கூடிய விஷயத்துக்கு நிஷேத முகம் என்று பெயர். அப்போ சாஸ்திரம் 2 வகையில உபதேசம் செய்கின்றது. அப்ப அது எப்படி சொல்லும் நிஷேத முகத்துல அப்படின்னா, நீ வெளி விஷயத்தை பார்ப்பவன் அல்ல என்று நீக்குகின்றது. இல்லாததை இருப்பது போல் நினைத்துக் கொண்டிருப்பதைத்தான் இந்த நிஷேத முகத்தின் மூலமாக நீக்குகின்றது. அப்போ இதன் உபகருத்து அவைகளுக்கு அதிஷ்டானமாக இருப்பதை காட்டுவதற்காக இந்த முறைகள் கையாளப்படுகின்றன. சாஸ்திரத்தில் இந்த முறைகள் கையாளப்படுகின்றன, அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க சாஸ்திரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தா, அதிஷ்டானம், ஆதாரம், மூலம் என்று நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த ஆன்மா தான் இதுக்கு அதிஷ்டானம், எல்லாத்துக்கும் அதுதான் அதிஷ்டானம், அதுதான் எல்லாத்திற்கும் ஆதாரம், எல்லாவற்றிற்கும் மூலம். அப்ப நான் என்ற எண்ணத்திற்கு எது ஆதாரமாக இருக்கின்றதோ அதுவே துரியம், அதுதான் அதிஷ்டானம், அதுதான் ஆதாரம், அதுதான் மூலம் என்று இங்கு இந்த வேதம், இந்த உபனிஷத் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இப்ப பிரமாணம்னு எடுத்துக்கிட்டா ஏகாத்ம பிரத்யயமே அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகம் பண்ணுது இந்த உபனிஷத்து. அப்ப துரியத்தை அறிவதற்கு பிரமாணமாக இதை எடுத்துக்கொள்கின்றது, எடுத்துக்கொண்டு உபதேசிக்கின்றது. அதே மாதிரி பிரபஞ்சோம சமம் அப்படின்னு சொல்லுது. பிரபஞ்சோம சமம் அப்படின்னா பிரபஞ்சம் என்பது இந்த உலகம், உபசமம்ங்கிறது இல்லாமை, நிவர்த்தி செய்வது அப்படின்னு அர்த்தம். பிரபஞ்சோபசமம் அப்படின்னா பிரபஞ்சம் என்ற ஒரு வார்த்தையும் உபசமம் என்கின்ற 2 வார்த்தையும் ஒன்று சேர்ந்தது. அப்ப இங்க துரியம் என்பது உலகம் இல்லாத இடத்தில் இருப்பது. இந்த உலகம் என்பது மித்தியா. அப்ப இல்லாத ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக, புரிய வைப்பதற்காக இவ்வளவு விஷயங்களை, அனாத்ம விஷயங்களை எடுத்து சாஸ்திரம் கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அப்ப துரியத்துல பார்க்கும்போது உலகம் என்பதே இல்லை. அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்னா, எப்படி கயிறானது பாம்பாக இல்லாமல் இருக்கின்றதோ அது போல இந்த துரியத்தில் இந்த பிரபஞ்சம் என்பது இல்லை. அப்ப இந்த சொல்லின அர்த்தம் இந்த பிரபஞ்சத்தையே நீக்கி விடுவது அப்படின்னு தான் இந்த பிரபஞ்சோபசமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள். பிரபஞ்சோபசமம் என்றால் இந்த பிரபஞ்சத்தை நீக்கி விடுவது அப்படின்ட்டு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சாஸ்திரம் 2 தவறுகளை இருப்பதாக கூறுகின்றது. அவைகள் சோபாதிக பிரமா, நிருபாதிக பிரமா அப்படின்னு 2 விஷயங்களை பேசுது. ஏன்னா இங்க ஆன்மாவை தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஆழமான விஷயத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப சோபாதிக பிரமான்னா என்ன அப்படின்னா, இப்ப ஸ்படிகத்தின் அருகே வைக்கப்பட்டுள்ள சிவப்பு மலரின் நிறம் ஸ்படிகத்தில் பிரதிபலிப்பதினால் அது சிவப்பாக இருப்பது போல காட்சியளிக்கின்றது. ஆனால் இயற்கையிலேயே ஸ்படிகம் தூய்மையாக இருந்து கொண்டு சிவப்பு நிறத்தில் இல்லை. ஆனால் அந்த தூய்மையான ஸ்படிகம் சிவப்பு நிறமாக காட்சி அளிக்கிறது இல்லையா, அந்த பிரம்மைக்கு சோபாதிக பிரமா அப்படின்னு இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுகின்றது. அது மாதிரிதான் இங்க ஆன்மாவின் மீது இந்த உலகத்தை ஏற்றி வைத்துக் கொண்டு அந்த பிரம்மையில நாம் இருக்கிறோம் இல்லையா, அதை நம்ம சோபாதிக பிரமான்னு தெரிந்து கொள்ளணும். அப்ப இங்க மலர் உபாதி என்றும் ஸ்படிகத்தை உபகிதம் என்றும் இங்கு அழைக்கப்படுகின்றது.
அப்ப இங்க வந்து ஒரு உடல், அந்த மலர் என்ற ஒரு உடல் இருப்பதினாலே அந்த உடல் மீது ஏற்றி வைக்கப்பட்டு விட்டது அந்த நிறம். அந்த நிறமானது அந்த ஸ்படிகத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டு விட்டது. அப்ப அந்த ஸ்படிகத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டதுனாலே ஸ்படிகம் அந்த சிவந்த நிறத்துக்கு மாறிவிட்டது போல தோன்றுகின்றது. ஆனால் உண்மையில் அந்த ஸ்படிகம் பளிங்கு போன்ற கண்ணாடி தன்மை கொண்டது, தூய்மையானது. அதன் மீது இந்த நிறமானது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது, அவ்வளவுதான். அப்ப ஏற்றி வைக்கப்பட்ட அந்த ஸ்படிகத்தினுடைய நிறம் நீக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? அந்த ஏற்றி வைக்கப்பட்ட அந்த நிறத்தை நீக்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில் வைக்கப்பட்ட மலரை தான் நாம் தூக்கி தூர போடணும். அப்படி மலரை தூக்கி நம்ம தூரம் போட்டா அந்த இடம் மீண்டும் என்ன ஆகும்? அந்த பளிங்குக்கல் மீண்டும் கண்ணாடிக்கல், அந்த ஸ்படிகக்கல் தூய்மையாக மாறிவிடும். அதுல எந்த நிறமும் இருக்காது. அதுபோல இங்க ஆன்மா தூய்மையாக இருக்கின்றது, பளிங்கு போல இருக்கின்றது, அதில் எந்த களங்கமும் இல்லை. ஆனால் அதன் மீது இந்த பிரபஞ்சம் என்ற விஷயம் ஏற்றி வைக்கப்பட்டிருப்பதினாலே, இந்த பிரபஞ்சம் ஏறிவிட்டதனாலே நமக்கு எல்லாம் இருப்பதாக தோன்றுகின்றது. அந்த அடிப்படையில் தான் நம்ம இத்தனையும் உண்மை என்று நம்பிக்கொண்டு இந்த உலகம் உண்மை, நான் உண்மை அப்படின்னு எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இது ஒரு அறியாமை அப்படிங்கறத இந்த உபநிஷத்து நமக்கு சுட்டிக்காட்ட வருகின்றது. அப்போ அந்த அடிப்படையில பிரபஞ்சத்தின் குணங்கள் பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த குணங்களை நீக்கி இரண்டையும் தனித்தனியாக சத்தியமாக புரிந்து கொள்வதுதான் இந்த சோபாதிக பிரமாவுடைய தாத்பரியம் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்புறம் அடுத்த தவறு சொல்லுது நிருபாதிக பிரமா. அதாவது பிரம்மையை பத்தி பேசுது. இப்ப கடலின் நிறம் நீளமாக தெரிகின்றது, ஆனால் உண்மையில் அது நிறமற்றது. உண்மையில் ஆகாசத்தின் நிறத்தை அது பிரதிபலிப்பதால் இவ்வாறு நீல நிறமாக தெரிகின்றது. இப்ப நிறமற்ற ஆகாசத்தில் தெரியும் நீல வானமும் கூட பொய். இந்த பிரபஞ்சம் என்கிற உபாதியே ஒட்டுமொத்தமாக பொய் என்று இந்த உதாரணம் மூலம் புரிந்து கொள்ள முடியும். இப்ப பிரம்மத்தில் தெரிவதாக அறியப்படும் பிரபஞ்சத்தின் குணங்களும் பொய், பிரபஞ்சமும் பொய் என்று புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே இந்த பிரபஞ்சம் என்பது இல்லை, ஆனால் பொய்யாக இருந்து கொண்டு அதன் தன்மைகளை வேறொன்றுக்கு தருவதாக புரிந்து கொண்டால் ஏற்றி வைக்கப்பட்டு இருக்கும் அதன் உண்மை தன்மையை அறிந்து கொள்ள முடியும் என்று எங்க சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதுக்கு தான் வேறொரு உதாரணமும் நமக்கு நம்ம நடைமுறையிலேயே பார்த்தோம். இப்ப நம்ம இந்த நிஜ உலக வாழ்க்கையை, நனவு வாழ்க்கையை வந்து நம்ம பொய்ன்னு சொல்லி ஏத்துக்க முடிய மாட்டேங்குது நம்மளால. அப்ப அதுக்கு தான் உபனிஷத்தும் வேதமும் நமக்கு என்ன சுட்டி காட்டுது? ஒரு உதாரணத்தை சொல்லுது. கனவு பிரபஞ்சத்தை பத்தி நமக்கு சொல்லுது. அப்ப கனவு காணும் போது எப்படி நமக்கு ஒரு உலகம் படைக்கப்பட்டு விடுகின்றது? அப்ப அந்த கனவு உலகத்தை படைத்துக் கொண்டவன் யார்? நானே தானே படைத்துக் கொண்டேன். அப்ப நான் ஒருவனே இந்த கனவு உலகத்தை படைத்துக் கொண்டு அதுல பலவிதமாக பரிணமிக்கின்றேன். அந்த கனவு உலகத்துல பாத்தீங்கன்னா அந்த கனவு உலகமே நானா இருக்கிறேன். அந்த உலகத்தில் வருகின்ற காட்சிகள் நானாக இருக்கின்றேன். அந்த காட்சியில் காணப்படும் பொருளும் நானாகவே இருக்கின்றேன். அப்ப காண்பான், காட்சி, காணப்படும் பொருள் ஆகிய மூன்று திரிபுட்டியும் நான் ஒருவனே, நான் மட்டுமே இருந்து கொண்டு அத்தனையும் அனுபவமாக்கி கொண்டிருக்கின்றேன், கனவு உலகத்திலே அனுபவமாக்கி கொண்டிருக்கின்றேன். அப்ப அந்த உதாரணத்தை நம்ம எடுத்துக்கொண்டு இந்த நனவு உலகத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த நனவு உலகத்துக்கு ஆதாரமாக நானே இருக்கின்றேன். நான் இருப்பதனால்தான் இந்த உலகம் இருக்கின்றது. அப்ப நான் என்பவன் யார் என்று தெரிந்து கொண்டால், நான் யார் என்று தெரிந்து கொண்டால் இந்த உலகம் மறைந்துவிடும். ஏன்னா என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த உலகம். அதை தான் இந்த உபநிஷத்து நமக்கு சுட்டிக்காட்ட வருகின்றது. அப்ப அந்த அடிப்படையில கனவு உலகை அனுபவிப்பதால் இந்த ஆத்மாவை நம்ம எப்படி சொல்றோம்? தைஜசன் என்று சொல்றோம். அப்ப இந்த கனவு பிரபஞ்சம் பொய்யானது. ஆனால் இது பொய்யாக இருந்து கொண்டு அதன் தன்மைகளை ஆத்மாவில் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த தவறுக்கு நிருபாதிக பிரமா என்று பெயர். அப்போ இந்த தவறை வைத்து ஜாக்கிரத் பிரபஞ்சமும் பொய் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நம்ம கனவு நிலையிலே நிருபாதிக பிரமாவில பிரமாணமாக நம்ம எடுத்துக்கிறோம், நம்முடைய கனவு வந்து உண்மை இல்லை, அது வந்து ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது, மனதினால் விளைகின்ற ஒரு கற்பிதம் அப்படின்னு நமக்கு எப்படி தெரியுதோ, அது போல இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சமும் பொய் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதிலிருந்து மூன்று பிரபஞ்சங்களும் இல்லாமல் இருப்பதுதான் ஆத்மாவுடைய நிலை, ஆத்மாவாகும். அப்ப பிரபஞ்சங்கள் அனைத்தும் மித்யாவாகும் என்பது இந்த உபநிஷத்து நமக்கு இங்க சுட்டி காட்டுகின்றது. அப்ப இது இருப்பதாக தெரிந்து கொண்டு இருக்கின்றது, அவ்வாறு இருப்பதைத்தான் இல்லை என்று சொல்லவும் முடியும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் என்பது நம்முடைய புலன்களின் வாயிலாக அறியப்படுகின்றது. அப்ப அந்த புலன்களின் வாயிலாக, மனதின் வாயிலாக அறியப்படுவதனாலே அது இருப்பதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருப்பதைத்தான் இங்க இல்லை என்று நம்மளால் எப்படி சொல்ல முடியும் என்றால், விழிப்பு நிலையிலே
இந்த ஆத்ம விசாரத்தின் வாயிலாகத்தான் உண்மையை புரிந்து கொண்டு பிரம்மம் மட்டுமே சத்தியம், ஜகத் மித்யா என்று சொல்ல முடியும். இப்ப இருட்டான இடம், இப்ப நம்ம நடந்து போகும்போது ஏதோ ஒன்று அப்படியே சுருண்டு படுத்து கொண்டிருக்கின்றது. அது லேசாகவும் ஆடுது. உடனே நாம் அதிர்ந்து போறோம். என்னடா இவ்வளவு பெரிய பாம்பு வழியில சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்கே, அது மட்டும் இல்லாம லேசா தலையை வேற ஆட்டுதே அப்படின்னு பயத்துல என்ன பண்ணுது, நாக்கு வளருது, பயம் வந்துடுது, பாம்பு பாம்புன்னு பதறோம். அப்போ நம்ம அருகில வந்த ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, இல்லைங்க அது பாம்பு கிடையாது, ஒரு பூ மாலை, நீங்கள் நினைப்பது தவறு, அது மாலையின் கீழ்ப்பகுதியில் உள்ள அந்த பூ பந்து அந்த மாதிரி தலை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுதுங்க, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது பாம்பு கிடையாது, அது ஒரு பூ மாலை அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிற கேப்ல ஒரு பாட்டி வராங்க. எங்கப்பா பாம்புன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி தேடிட்டு வரும்போது அந்த பாட்டி கையில ஒரு விளக்கு இருக்கு. அந்த விளக்கு அந்த பாட்டி பக்கத்துல போட்டு பார்க்கும்போது, அங்கதான் இருக்கு பாட்டி, பாம்புன்னு நம்ம பதறிட்டு சொல்லும்போது, அந்த லேசா காற்று வீசும்போது அந்த அசைவை பார்த்துட்டு பாம்பு பக்கத்துல கொண்டு போய் அந்த விளக்கை வச்சா உண்மையிலேயே அங்க என்ன இருக்குது, ஒரு கயிறு இருக்குது. அந்த கயிறு சுருட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அது தேங்காய் நாரினால் முறுக்கப்பட்ட கயிறு. அந்த கயிறுடைய முடிச்சு தலை மாதிரி தெரியுது. அப்போ இங்க கயிற்றினுடைய அந்த நுனி முடிச்சு காற்றுல ஆடுவதனால பாம்பு தலையை ஆட்டுவது போல நம்ம தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அங்க நம்முடைய பயம் எப்படி உண்டாச்சு, இல்லாத ஒன்றின் மீது இன்னொன்றை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். கயிறு மட்டும்தான் அங்க இருக்குது, ஆனா அந்த கயிற்றின் மீது போய் ஒரு பாம்பை ஏற்றி வச்சுக்கிட்டு பாம்புன்னு பதறிட்டு இருக்கோம். அது காரணம் என்ன, அஜ்ஞானம், அறியாமை. அப்ப முடிச்சு உள்ள அந்த நுனி காற்றுல ஆடுறதுனால நமக்கு என்ன பயம் வருது, பாம்பு தான் அது கண்டிப்பா, ஏன்னா ஒரு ஜடப்பொருள் ஆடாது, இது ஆடுது, அப்ப அது கண்டிப்பா பாம்பா தான் இருக்க முடியுங்கிற ஒரு பயமும் நமக்கு வருது. ஆனா அந்த நுனி காற்றுல ஆடுவதனால அது பாம்புடைய தலை அசைவது போல நமக்கு அந்த இருட்டில் தெரிஞ்சிருக்குது. அதை வைத்துக் கொண்டு நம்ம பாம்புன்னு பதறிட்டோம். அப்ப அந்த பாட்டியினுடைய விளக்கு ஒளி இல்லாவிட்டால் அது பாம்பாகத்தான் நம் கண்ணில் பட்டு கொண்டிருக்கும். அப்ப கயிற்றை பாம்பாக நினைத்தது நமது வெளி அறிவு. அதுவே பாட்டியின் விளக்கு ஒளி என்ற ஞானம் நம் மன இருட்டை அகற்றியவுடன் உண்மை தெரிந்து விடுகின்றது. நம்முடைய மனதில் இருக்கின்ற அறியாமை நீங்கி விடுகின்றது. அப்போ பாம்பும் மாலையும் கயிறும் அங்கு ஒன்றுதான். ஆனால் எனக்கு அது பாம்பாக தெரிந்திருக்கின்றது, பக்கத்தில் இருப்பவருக்கு அது பூ மாலையாக தெரிந்திருக்கின்றது. ஆனால் உண்மையில் அது கயிறு தான். அப்ப 3 விஷயங்கள் அந்த ஒரே விஷயத்திலே மாற்றி மாற்றி தோன்றுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய ஒவ்வொருடைய மனோபாவம் தான் காரணம். ஏன்னா நான் என்ன மாதிரி விஷயங்களை உள்ள ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றனோ அது போல எனக்கு அந்த ஒரே கயிறானது பாம்பாகவும் தெரிகின்றது, இன்னொருத்தருக்கு பூமாலையாகவும் தெரிகின்றது. அது போல இங்கு நான் எத்தகைய விஷயங்களை என்னுடைய மனதிலே உள்வாங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றேனோ அதற்கு ஏற்றாற் போல இந்த பிரபஞ்சம் விரிகின்றது, இந்த உலகம் விரிகின்றது. அப்ப என்னுடைய மனசுல நான் என்ன மாதிரி எண்ணங்களை உள்ள ஏத்திக்கிட்டு இருக்கணும், அது மாதிரி எனக்கு இந்த உலகம் தெரியும். அப்ப என் எண்ணம் போல இந்த உலகம் விரியும். அப்ப எண்ணம் போல நம்முடைய வாழ்க்கை அப்படின்றது இதுதான் நம்ம இங்க புரிந்து கொள்ளணும். நம்முடைய மனம்தான் இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கின்றது. அப்ப இன்னும் கூர்ந்து பார்த்தா அங்கு சிதறி கிடக்கும் தேங்காய் நார்களால் பின்னப்பட்டதுதான் அந்த கயிறு என்று அறிவோம். அப்படியானால் தேங்காய் நாரும் கயிறும் ஒரே பொருளின் 2 தோற்றங்கள். அதைத்தான் வேதமும் என்ன சொல்லுது, தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கிறாய் என்று நமக்கு இங்க உபதேசிக்கின்றது. அதாவது நீ அந்த பொருளுக்கு வேறாக இல்லையப்பா, அதுதான் நீ. ஆனால் அறியாமையினாலே நீ அந்த ஆன்மாவின் மீது இந்த பிரபஞ்சத்தை ஏற்றி வைத்துக் கொண்டு இதை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்றாய். எப்படி கயிற்றின் மீது பாம்பை ஏற்றி வைத்துக் கொண்டு பாம்பு என்று பதறிக் கொண்டிருக்கின்றாயோ அது போல தூய அறிவாகிய ஆன்மாவாகிய துரியனாகிய உன்னிடத்திலே அறியாமையினாலே இந்த உலகத்தை ஏற்றி வைத்துக் கொண்டு இதெல்லாம் உண்மை என்று இதிலே சுக துக்கங்களை அனுபவித்துக் கொண்டு பதட்டப்பட்டு பதறிக் கொண்டிருக்கின்றாய் அப்படிங்கிறது இங்க உபனிஷத் சுட்டி காட்டுது. அதுக்குதான் இந்த பாம்பு கயிறு ஓமானத்தை நம்ம இங்க எடுத்து கையாள வேண்டியதாக இருக்கின்றது. அது போலத்தான் இந்த ஆத்மனும் விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்க நிலைக்கு தகுந்தவாறு தோற்றத்தை மாற்றி மாற்றி தருகின்றான். ஏன்னா இப்ப நமக்கு அங்க எப்படி 3 அனுபவங்கள் ஏற்பட்டது, வெளிச்சம் வராத வரைக்கும் ஒருத்தருக்கு அது பாம்பா தெரிஞ்சது, ஒருத்தருக்கு அது பூமாலையாக தெரிந்தது. அங்கு வெளிச்சம் வந்த உடனே அது பூமாலையும் கிடையாது, பாம்பும் கிடையாது, வெறும் கயிறு தான் என்ற தெளிவு நம்மிடத்திலே பிறந்தது. அது போல இங்க நமக்கு விழிப்பு நிலை வராத வரைக்கும்
கனவு உலகமும் ஆழ்ந்த உறக்க உலகமும் விழிப்பு உலகமும் மூன்றும் மாத்தி மாத்தி தெரியுது. ஆனா எப்பொழுது நமக்கு ஆத்ம ஞானம் என்ற ஒரு அறிவு வந்து விடுகின்றதோ, விழிப்பு நிலையிலே நாம் அதை ஏற்றுவிக்கின்ற ஆத்ம ஞானத்தின் மூலமாக ஒரு தெளிவை, ஒரு அறிவை அடைகின்றோமோ, அந்த அறிவு வெளிச்சத்தினாலே நாம் இந்த பிரபஞ்சத்தை பார்த்தோம் என்றால், அந்த பிரபஞ்சம் மறைந்து விடுகின்றது, ஆன்மா மட்டுமே தெரிகின்றது. ஏனென்றால் ஆத்மாவினே இந்த பிரபஞ்சம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப இதைத்தான் திருமந்திரம் சொல்லுச்சு. நான் அன்னைக்கு கூட மீண்டும் உங்களுக்கு அந்த மந்திரத்தினுடைய பொருளை சுட்டி காட்டினேன். ஏன்னா மீண்டும் மீண்டும் அதை நான் ஏன் சுட்டி காட்ட வேண்டியிருக்குது அப்படின்னா, அந்தந்த இடத்துல அந்த பாயிண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் லகுவாக உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அப்ப இங்க மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. அது மாதிரி பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. அப்ப அந்த பரத்தை, அந்த பரமனை எது மறைக்கின்றது? இந்த பார் முதல் பூதம், இந்த பிரபஞ்சமாகிய இந்த உலகம், பஞ்ச பூதங்களும் அந்த பரமனை மறைக்கின்றது. அதே பரத்தில் மறைந்து விடுகின்றது. எப்பொழுது? எனக்கு அறிவு வந்துவிட்டால், நான் தான் அந்த பரமன் என்ற அறிவு எனக்கு வந்துவிட்டால், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். அதே பரத்திலே அந்த பூதங்கள் மறைந்து விடுகின்றன, பிரபஞ்சம் மறைந்து விடுகின்றது. அப்ப நமக்கு இங்க என்ன தெரியும்? இருப்பதெல்லாம் இறைவனே, இறைவனுக்கு வேறாக இங்க எதுவுமே இல்லைங்கிற புரிதல் நமக்கு வந்துடும். ஏன்னா அந்த இறைவனுக்கு வேறாக எதுவுமே இல்லை என்ற புரிதல் வந்தாலும் கூட, இங்க இன்னொரு ஆழமான விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். நேரடியாக இறைவன் இங்கு இல்லை, அவனுடைய பிரதிபிம்பம் இங்கு இருக்கின்றது, அவனுடைய வியாபகம் தான் இங்கு இருக்கின்றது. அப்படிங்கிறதையும் நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இறைவன் டைரக்டா இங்க நமக்கு அறிமுகம் ஆவதில்லை. காரணம் என்ன? இங்க காணுகின்ற காட்சிகள் அனைத்தும் தோற்ற மாயை தான். அதுதான் பாரதியாருடைய பாடலும் சொல்லும். நிற்பதுவே நடப்பதுவேங்கிற பாடல்ல எல்லாம் தோற்ற மாயங்களோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா? இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு தோற்ற மாயை. ஆனா இந்த மாயை யாருடைய சக்தி அப்படின்னா, அந்த பரமனின் சக்தி, பிரம்மத்தின் சக்தி. அப்போ எல்லாமே இந்த மாயையினால் தான் படைக்கப்படுகின்றன, மாயையினால் தான் இந்த பிரபஞ்சம் என்பதே இருக்கின்றது. மாயை இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சம் இல்லை. சரி, அப்ப இந்த மாயையை நம்ம நீக்கி விடலாமா? மாயையை நம்ம இல்லாம செய்ய முடியுமான்னா முடியாது. காரணம் என்னென்றால், பிரம்மத்துக்கு வேறாக இல்லை, பிரம்மத்தினுடைய நிழல் தான் மாயை. அப்ப பிரம்மம் என்று ஒன்று இருந்தால் அங்கு மாயை என்று ஒன்று இருக்கும். அப்ப அதனுடைய தாற்பயம் தான் இங்க சிவசக்தி சுரூபமாக நம்ம சைவ சித்தாந்தம் பேசுது. இங்க சிவம் என்பது பரமன், பிரம்மம், சக்தி என்பது அதனுடைய மாயா சக்தி. அப்ப இது இரண்டும் இணைந்ததுதான் இங்க அர்த்தநாரீஸ்வர தத்துவமாகவும் இந்த சித்தாந்தங்கள் பேசுகின்றன. வேதத்தினுடைய சாரத்தை எடுத்துக்கொண்டு சித்தாந்தங்கள் நமக்கு புரிய வைக்க முயற்சிக்கின்றன. ஏன் அந்த சித்தாந்தங்கள் அந்த அளவுக்கு கீழே இறங்கி முயற்சி பண்ணுது அப்படின்னா, இங்க ஒவ்வொருத்தருடைய புரிதலும் மனோபாவமும் மாறி மாறி இருக்கின்றன. எல்லாரும் எடுத்த உடனே இந்த உபநிஷத்துங்களை படித்து புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா முடியாது. காரணம் என்ன? மொழி அறிவு தேவைப்படுகின்றது, அதற்குண்டான பொறுமை தேவைப்படுகின்றது, இந்த மாதிரி விஷயங்களை படிப்பதற்கான ஒரு தனி அறிவு தேவைப்படுகின்றது. ஏன்னா இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் ஹைலி குவாலிஃபைடு எஜுகேஷன் சிஸ்டம். நம்ம உலகியல் பாடங்களை படிச்சுக்கிட்டு வரும்போது மேல்நிலை படிப்புக்கு போக போக கொஞ்சம் புரியுற சக்தி நமக்கு வேணும் இல்லையா? கீழே ஆனாவண்ணா படிக்கும்போது ஒரு அறிவுல நம்ம படிப்போம். அப்புறம் அப்படியே 5ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புன்னு வர வர நம்முடைய பாடத்திட்டங்கள் ரொம்ப டஃப்பா இருக்கும். அப்ப அந்த மாதிரி படித்து கொண்டு போகின்ற மாணவர்களுக்கு உயர்நிலை பாடம், மேல்நிலை பாடம் என்று வருக வர படிப்பு கஷ்டமாக போய்கொண்டே இருக்கிற மாதிரி, இங்க நம்முடைய உலக அனுபவங்களினுடைய புரிதல் இந்த மாதிரி வேதாந்த விசாரத்துக்குள்ள போகும்போது கொஞ்சம் கஷ்டமா தெரியும். ஆனா இதை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் மிக மிக எளிது. ஏன்னா அந்த எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு விஷயமாக இந்த உபனிஷத்து இருக்கின்றது, இந்த வேதாந்தம் இருக்கின்றது. ஏன்னா வேதத்தினுடைய இறுதி பகுதி தான் இங்கு வேதாந்தம். வேதம் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வேதத்தினுடைய முற்பகுதி பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் என்ற 2 பகுதிகள் நாம வச்சிருக்கிறோம். அதுல கர்ம காண்டத்திலே நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பூர்வ மீமாம்சமாகவும், இந்த விஷயங்களை உத்தர மீமாம்சமாகவும் எடுத்துக்கொண்டு வேதாந்தத்தை நாம பிரித்து வைத்திருக்கின்றோம். அப்போ வேதத்தினுடைய இறுதி, அந்தம் என்றால் இறுதி பகுதி வேதாந்தம். அதுல தான் இந்த உபனிஷத்துகள் பூரா வருது. அப்ப உபனிஷத் பாடம் படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அடிப்படை விஷயங்களை படித்துக்கொண்டு வந்துவிட்டால் ரொம்ப லகுவாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த உபனிஷத்தெல்லாம் நமக்கு உபதேசிக்க வருது. அப்போ இங்க பாம்பு, மாலை, கயிறு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் என்ன? தேங்காய் நார் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிவிடலாம். ஆயினும் ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் அறிந்த எல்லாம் மறைந்து போகின்றனவே. அப்படி பார்க்கும்போது ஆழ் உறக்க நிலைக்கான பிராங்கனை பற்றி இங்க ஒன்றுமே சொல்லவில்லையே. ஆழ்ந்த உறக்க நிலையை யார் அறிகிறார் அப்படின்ற கேள்வி நம்மிடத்திலே முன்வைக்கப்படுகின்றது. இப்ப இதற்கு ஆதிசங்கரர் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு.
அது நம்ம நடைமுறை விளக்கத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப வீட்டுல வந்து ஒரு டெலிவிஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. தொலைக்காட்சி பெட்டி படம் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்ப குழந்தைகள் வந்து வீட்டுல எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் லபோ லபோன்னு கத்திக்கிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒரே சவுண்டா இருக்குது. அப்ப எல்லாரும் வீட்டுல உறக்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒருத்தர் சத்தமா பேசிட்டு இருக்காங்க. இதை எவற்றையும் பொருட்படுத்தாமல் கனவற்ற ஆழ்ந்த உறக்கத்திலே ஒருவர் நிம்மதியாக அங்க படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார்னு வைத்துக் கொள்ளுங்களேன். இப்ப வீட்டுல ஒரு பக்கம் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் குழந்தைங்க சத்தம் போட்டுட்டு இருக்கு, ஒரு பக்கம் பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை எதை பத்தியும் கவலைப்படாம ஒருத்தர் வந்து நல்லா டீப்பா தூங்கிட்டு இருக்காரு. டீப் ஸ்லீப் போயிட்டாரு. காரணம் என்ன? அவர் நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்து டே ஷிப்ட்ல தூங்கிட்டு இருக்காரு. நல்லா ஆழ்ந்த உறக்கம் அவருக்கு. எல்லாரும் ஆனா சத்தம் போட்டு இருக்காங்க. அப்ப இந்த பேர் இறைச்சல்ல அவர் சோபாவில் உறங்கி கொண்டிருக்கிறாரு. ஆனா அவர் நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்கிறார். அந்த பார்த்துட்டு அவங்க மனைவி என்ன சொல்றா, சரி நீங்க ஏன் இங்க படுத்துட்டு இருக்கிறீங்க, இந்த இறைச்சல்ல எப்படி உங்களால நிம்மதியா தூங்க முடியுதுன்னு அவர் தட்டி எழுப்பி போய் உள்ள படுக்கையில படுங்க அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த அன்போட அவ வந்து கணவனை வந்து உள்ள போய் படுங்க, இங்க படுக்காதீங்க அப்படின்னு ரூம்குள்ள போய் படுங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த தூக்கத்திலிருந்து விழித்து எழுந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அசந்து ஆனந்தமாக தூங்கி விட்டேன், நீங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல, எந்த ஒரு புற அனுபவமும் எனக்கு இல்ல அப்படின்னு பதில் வருது அவர்கிட்ட இருந்து. அப்ப இந்த மாதிரி ஒரு பதில் அவர் இடத்துல வந்தாலும் நான் அசந்து ஆனந்தமாக தூங்கி விட்டேன்னு சொல்றாரு இல்லையா, ஒரு வார்த்தை அவரால் சொல்ல முடியுது இல்லையா? அப்ப அந்த தன்னுணர்வு இல்லாவிட்டால் உறங்கும் போது எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அப்ப அவரிடத்துல ஒரு தன்னுணர்வு இருக்கின்றது. நான் என்ற தன்னுணர்வு எப்பொழுதும் எல்லாரிடத்திலும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த நான் உணர்வு தான் இங்க எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றது. அப்போ இங்க பிரம்மத்துக்கே பெயர் என்ன தெரியுமா? உண்மையிலேயே நான் என்ற உணர்வு தான். அதுதான் பிரக்ஞைன்னு சொல்லுது வேதம். பிரஜானம் பிரம்மம், பிரக்ஞைதான் பிரம்மம் என்று வேதம் உபனிஷத் மூலமாக சுட்டி காட்டுகின்றது. வேதத்தினுடைய 4 மகா வாக்கியங்கள்ல தத்துவமசி, அயமாத்மா பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்மம் அப்படின்ற 4 மகா வாக்கியங்களில பிரஜானம் பிரம்மம் என்பது இந்த உணர்வுதான் இறைவன், இந்த உணர்வுதான் பிரம்மம் என்று சுட்டி காட்டுகின்றது. அப்ப அந்த அடிப்படையிலே அந்த நான் என்ற உணர்வு, தன்னுணர்வு எப்பொழுதும் விழித்துக் கொண்டே இருக்கின்றது. அது உறங்குவதே கிடையாது. ஏனென்றால் அதுவே ஆத்மா, அதுவே துரியன். ஆனால் அது நமக்கு தெரியாதனால, அந்த தன்னுணர்வு நமக்கு தெரியாதனால, நம்ம மனதில் சிக்கி கொண்டிருப்பதனால நம்ம வேற மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்றி வைத்துக் கொண்டு அதனுடைய அடிப்படையில நான் நான் என்று இந்த உடலையும் மனதையும் அபிமானித்துக் கொண்டிருக்கிறதுனால அந்த உணர்வு நிலைக்கு நம்ம போக முடியல. காரணம் அது உள்ளுணர்வு, தன்னுணர்வு. அப்ப அது எங்க இருக்குது? உள்ளத்தில் பிரகாசிக்க வேண்டிய உணர்வு அது. அப்ப அந்த உள்ளுணர்வுக்குள்ள நம்ம போகணும்னா நம்ம மனதின் பரிமாணங்களை படிப்படியாக கடக்கணும். இப்ப மனதின் பரிமாணங்கள் அப்படின்னு பார்த்தா சாதாரணமாக ஒரு எண்ணத்தை ஏற்றி வைத்துக் கொள்கின்றோம் என்றால் அந்த எண்ணம் தான் இங்க மனம். மனம் என்றால் எண்ணங்களின் தொகுப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மனம்ங்கிறது ஒண்ணு இல்ல. நம்ம ஒவ்வொரு விஷயமா உள்ள கொடுக்கிறோம். அப்படி கொடுக்க கொடுக்க அந்த பல எண்ணங்கள் ஒன்று சேர்ந்து அது மனமாக மாறிவிடுகின்றது. அப்ப அப்படிப்பட்ட மனமாக மாறக்கூடிய அத்தனை எண்ணங்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பினுடைய சேமிப்பு களம்தான் சித்தம். ஆனால் அவ்வாறு நான் மனதிலே ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களை சித்தத்திலே பதித்து வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட மீண்டும் எனக்கு அதே விஷயங்கள் அனுபவமாகும் போது நான் அதோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். அதுதானா இது, இதுதானா அது என்று நான் ஒப்பிட்டு பார்த்து அதுதான் இது என்று ஒரு தீர்மானத்துக்கு வருகிறேன் பாருங்க. அதுக்கு பெயர் புத்தி. அப்ப மனதே பாருங்க எத்தனை படிநிலையில பயணிக்குதுன்ட்டு. ஒரு விஷயத்தை உள் வாங்கிக்குது, அது அப்படியே பதிவு பண்ணிக்குது. பதிவு பண்ண பிறகு மீண்டும் அந்த விஷயத்துக்குள்ள போகும்போது அது இதுதானா அது அப்படிங்கிறத தீர்மானம் செய்து ஆம் அதுதான் இது என்று தீர்மானிக்க முடியக்கூடிய விஷயத்தை புத்தி என்று பார்க்கின்றோம். அப்ப இங்க புத்தி என்று பார்க்கின்ற அந்த விஷயத்திற்கு எது ஆதாரமாக இருக்கின்றதுன்னு பார்த்தா அங்க அகங்காரம் ஆதாரமாக இருக்கின்றது. ஏன்னா நான் என்ற தன்னுணர்வு இருப்பதினால்தான் இப்ப நான் சொல்ற விஷயங்களை எண்ணங்களாக மனம் உள்வாங்குது. அது எது சரி தவறு என்று பகுத்தறிகின்றது, சித்தத்திலே சேகரித்து வைத்துக் கொள்கின்றது. அப்ப அந்த அடிப்படையிலே மனதின் பரிமாணம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 நிலைகளையும் கடந்து உள்ளம் என்ற ஒரு உயரிய நிலைக்குள்ளே போக வேண்டும். அப்ப அந்த உள்ளம் என்ற உயரிய நிலைக்குள்ளே போவதுதான் இங்க தன்னுணர்வு நிலை அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்ட்யூஷன் சொல்லுது ஆங்கிலத்துல. இப்ப நான் இருக்கிறேன் என்ற என்னுடைய உணர்வு என்றும் அழியாதது, அது மரணத்திலும் அழியாதது. ஏனென்றால் அது என்னுடைய உணர்வு, அது என்னுடைய சுபாவம், என்னுடைய சொரூபம். அது உண்மையில் இங்கு நான் மட்டும் தான் இருக்கிறேன். காரணம் நானே பிரம்மம். ஆனால் என் மீது இத்தனை விஷயங்களும் ஏற்றி வைத்துக் கொண்டிருப்பதனாலே இந்த மாயா உலகத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே இத்தனையும் இருப்பதாக நான் நம்பிக்கொண்டிருக்கின்றேன்.
அது எப்படிங்க இவ்வளவு விஷயங்கள் நான் அனுபவப்பட்டுட்டு இருக்கிறேன், நம்பிக்கொண்டிருக்கிறேன் நீங்க சொல்றீங்கன்னு சொன்னீங்கன்னா, இதே உபநிஷத்து உதாரணம் கொடுத்துருச்சு. தைஜசன்ல என்னப்பா ஆச்சு? விழிப்பு நிலையில நீ கண்ட உலகத்தை காணுமே. விழிப்பு நிலையில நீ ஒரு பெரிய உலகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தியே, அங்க உன் பொண்டாட்டி பிள்ளைங்க இருந்தாங்க, பேங்க்ல இத்தனை ரூபாய் பேலன்ஸ் வச்சிருந்த, பேங்க்ல இவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சிருந்த, அப்புறம் நீ என்ன மாதிரி போஸ்டிங்ல இருந்த, நீ ஒரு ப்ரொஃபஸரா இருந்தியா, அட்வொகேட்டா இருந்தியா, டாக்டரா இருந்தியா, என்னென்னவா நீ இருந்தியோ அத்தனையும் காணுமேப்பா. நீ கனவுல பார்த்தா நீ யாரோ, அந்த புற உலகமே இல்ல அங்க. ஆனா அப்படிப்பட்ட கனவு உலகத்துல தைஜசன் அனுபவத்துல நீ இருக்கின்ற போது உன்னுடைய உலகமே வேறையா மாறி போச்சேப்பா. அந்த தைஜசன் அனுபவத்தை விட்டு விட்டு நீ ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள போகும்போது இந்த புற உலகமும் இல்லையே, கனவு உலகமும் இல்லையே, நீயே இல்லையே, நான் என்ற அந்த தன்னுணர்வு கூட தெரிந்து கொள்ள முடியலையே. அப்படி ஒரு உறக்கத்துல இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி நிலையில இங்க நான் அறிந்து கொள்ள முடியாத அறியாமை நிலை அங்க இருப்பதினால்தான் ஆன்மாவை அங்க அறிந்து கொள்ள முடிவதில்லை. ஏனென்றால் அந்த ஆன்மாவுக்கு பக்கத்துல நாம் நெருங்கிட்டோம். ஆனால் நெருங்கினாலும் அந்த உறக்கத்திலே நான் தன்னை அறிந்து கொள்ள முடியாமலே உறங்கிக் கொண்டிருப்பதினாலே இங்க நமக்கு என்ன நடக்குது? அந்த மனம் ஆன்மா அனுபவத்துக்கு வரல. ஆன்மாவை தெரிந்து கொள்ள முடியல மனதினால. அப்ப அந்த பிரச்சனையினால என்ன ஆகி போச்சுன்னா, அங்க ஆன்ம அனுபவம் உண்டாகவில்லை. அப்ப இப்ப நம்ம இந்த 3 அனுபவங்கள்ல விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ் உறக்க நிலையில எந்த இடத்துல நான் ஆன்ம அனுபவத்தை உண்டாக்கி கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தா, விழிப்பு நிலையில தான் உண்டாக்கி கொள்ள முடியும். நான் விழித்துக் கொண்டிருக்கும் போது மட்டும் தான் உண்டாக்கி கொள்ள முடியும். அப்ப அந்த விழித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய உண்மை நிலை என்ன, நான் என்னுடைய சொரூபம் என்ன என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தா, இப்ப இந்த வேதங்களும் உபநிஷதங்களும் என்ன சொல்லுது? உன்னுடைய உண்மை சொரூபம் பிரக்ஞை தானப்பா, நீ உணர்வு தான். அந்த தன்னுணர்வு தான் நீ. ஆனா நீ அது தெரியாம ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களை எல்லாம் நான் என்று அபிமானித்துக் கொண்டு என்னது என்னுடையது அப்படின்ட்டு சிக்கிக் கொண்டிருக்கின்றாய். அதிலிருந்து விடுபடு, அதையெல்லாம் நீக்கிவிடு. அப்போ நீ உன்னுடைய உண்மை தன்மைக்கு திரும்பி விடுவாய் அப்படின்னு சுட்டி காட்டுது. அப்ப நான் இங்க மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற அந்த படிநிலைகளிலே கடந்து மனதினுடைய பரிமாணங்களை உயர்த்தி கொண்டே வந்து உள்ளம் என்ற உள்ளே என்னை நான் திருப்புகின்ற பொழுது, என்னுடைய உள்ளத்தை நான் அறிய முற்படுகின்ற பொழுது, அங்குதான் எனக்கு கடவுள் தெரிவார். என உள் கடந்து போகின்ற பொழுது, என்னை நான் உள் கடந்து பார்க்கின்ற பொழுது கடவுள் அங்கு பிரகாசிப்பார். அப்ப இங்க வெளியே தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமே இல்லை. வெளியே நீங்க என்ன பார்த்தாலும் கடவுளை தெரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த புறத்தில் பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் தோற்ற மாயை. 2வது கடவுள் அல்ல, அழிந்து விடக்கூடிய பொருள். நீங்க எதை வேணா பாருங்களேன், எல்லாமே அழிந்து விடும். ஏதாவது அழியாம இருக்குமா இந்த உலகத்துல? நீங்க வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் சிலை கூட ஒரு நாள் அழிந்து விடும். ஏன்னா இந்த வரலாற்றிலேயே பார்க்கிறோம். இப்ப கிருஷ்ணர் வழிபட்டு கொண்டிருந்த அந்த துவாரகாவில் அவர் வைத்து வழிபாடு பண்ணி கொண்டிருந்த அந்த கிருஷ்ணன் சிலை எங்க போயிடுச்சு இப்போ? இப்ப உடுப்பி கிருஷ்ணன் கோயில் இருக்குது. அப்ப அங்கிருந்து இப்ப இங்க வந்துடுச்சு டிராவல் பண்ணி, அவ்வளவுதான். இடம் மாறிடுச்சு, வேற இடத்துல வேற இடம். ஆனா அந்த மாதிரி சிலைகள் இப்ப இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அது சிதைவுபட்டு போகும். அன்றைக்கு அது வேறு ஒரு பொருளாக மாற்றி வைக்கப்படும். அப்ப கல்லானாலும் சரி, மண்ணானாலும் சரி, மனிதனானாலும் சரி, மாற்றத்திற்கு உட்பட்டு கொண்டே இருக்கக்கூடியதாகத்தான் இங்க இருக்கின்றது. எதுவும் நிலையற்றது. அப்ப நிலையற்றது எப்படி இறைவனாக இருக்க முடியும்? இறைவன் என்பவன் நிலையானவன். அவனை அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. அப்படிப்பட்டவன் அவன். அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய சக்தியாகத்தான் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கணும். அப்படிப்பட்ட சக்தி தான் இந்த மாயா சக்தி. சரி, அப்படிப்பட்ட மாயா சக்தி உண்மையிலேயே என்ன அப்படின்னு நம்ம ரொம்ப ஆழ்ந்து விசாரம் பண்ணி பார்க்கும்போது அது நம்முடைய மனோசக்தி தான். ஏன்னா இங்க இறைவன்கிற விஷயத்துக்கு வெளிப்பட்ட சக்தி, அறிவுக்கு வேறாக வெளிப்பட்ட சக்தி மனசு தானே. அப்ப நான் என்ற தன்னுணர்வு, உள்ளுணர்வு தான் என்னுடைய அறிவு. அதுதான் சித்து. அப்ப அந்த சித்து இருப்பதனால்தான் இந்த சத்து எப்பயுமே இருக்குன்னு தெரிந்து கொள்ள முடியும். சத்து இருப்பதை எது காட்டி கொடுக்குது? சித்து தான் காட்டி கொடுக்கும். அதுதான் நம்ம சச்சிதானந்தம் சொல்றோம். அப்ப அந்த அடிப்படையில இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை இந்த மனம் படைத்து கொண்டு அனுபவமாக்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த உணர்வின் வழியாக பார்க்கின்ற பொழுது, ஓ இது என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது, நானாக இதையெல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டேன், கனவுல காணாம போயிடுது, வேற உலகம் வந்துடுது, நினைவுலையும் அது இப்ப இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா மரணத்துல இல்லாமத்தான் போக போகுது. மரணம் அடைந்தவர்களுக்கு இந்த உலகம் இருக்கா? இல்லையே. அப்ப மரணம் அடைந்தவர்கள் எங்க போனாங்க? வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிட்டாங்க. பஞ்சபூதங்கள்ல கலந்து அவங்க வேற பரிமாணத்துக்கு போயாச்சு. அப்ப இங்க மாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த மாதிரி வந்த அவருடைய மனசு இந்த பரிமாணத்துக்கு வந்தார், உடம்பெடுத்து வந்தார் இல்லையா? அப்படி வந்தவருடைய மனசு இந்த ஆத்ம ஞானத்தை அடைந்ததா, தெரிந்து கொண்டதானா? இல்ல. தெரிந்து கொள்ளாததுனால அது என்ன ஆயிடுச்சு? தன்னுடைய சம்ஸ்கார பதிவுகளாக நிறைய புற விஷயங்களை ஏற்றி வைத்துக் கொண்டு அந்த ஆசைகளை சிக்கி உழன்று கொண்டு அறியாமையிலேயே இருந்து மரணத்தை தழுவி விட்டது. அப்ப அந்த மனம் என்ன ஆச்சுன்னா, சூட்சும மனம் மீண்டும் அந்த பிரபஞ்ச மனத்தோடு இணைந்து விட்டது.
அப்ப பிரபஞ்ச மனத்தோடு இருக்கின்ற அந்த மனம் திருப்பி என்ன ஆகும்? ஆசையின் காரணமாக மீண்டும் ஒரு உடல் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருகின்றது. அப்ப சூட்சும மனம் மீண்டும் ஸ்தூல உடலை எடுத்தே தீர வேண்டும். அந்த சூட்சும மனம் ஸ்தூல உடலை எடுப்பதற்கு எது ஆதாரமாக இருக்கின்றது? காரண மனம் ஆதாரமாக இருக்கின்றது. அதான் நம்ம பார்த்தோம். காரண பிரபஞ்சம், சூட்சும பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம். இந்த 3 பிரபஞ்சமும் எப்படி படைக்கப்பட்டது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசா பாசங்கள் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஆசைகள் இருக்கும், எனக்கு ஒரு ஆசைகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். அப்போ இப்ப நான் ஒரு மரணம் அடையக்கூடிய தருவாயில நான் என்ன மாதிரி ஆசைகள் எல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு இருக்கணும், அந்த ஆசைகளுடைய ஒட்டுமொத்த சேகரிப்பு கலன் என்கிட்ட எப்படி இருக்குது? சித்தமாக இருக்கின்றது. அப்ப என்னுடைய தனித்த சித்தமான வியஷ்டி சித்தம் இந்த பிரபஞ்ச சித்தமாகிய சமஷ்டி சித்தத்துல போய் சேர்ந்துக்கும். அப்படி சமஷ்டி சித்தத்துல போய் இந்த மனசு சேர்ந்துக்கும். மற்ற இந்த உடலெல்லாம் என்ன ஆகும்? பஞ்சபூதங்கள்ல பிரிஞ்சிடும். ஏன்னா இந்த உடல்ங்கிற இந்த பருப்பொருள் எப்படி உண்டானது? பஞ்சபூதங்களினுடைய அடிப்படையில உண்டாக்கப்பட்டது. ஏன்னா இந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுங்கிற கூற்றுப்படி இந்த பஞ்சபூதங்களும் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பது போல என்னிடத்திலே உண்டாக்கப்பட்டு இந்த உடலாக இருக்கின்றது. ஆனால் உண்மையில் இந்த உடலா நான் என்றால் இல்லை. இந்த உடலுக்கு அப்பாற்பட்ட சைத்தன்யம் நான். அதே மாதிரி ஈஸ்வரனுடைய அபிமானம் எப்படி இருக்கும்னா, இந்த ஒட்டுமொத்த உடலாக இருக்கக்கூடிய விராட் ஆகிய ஈஸ்வரன் நம்முடைய ஒவ்வொரு தனித்த மனத்தையும் தன்னுடைய மனமாக அவன் வைத்துக் கொண்டிருப்பான். அதுதான் பிரபஞ்ச மனம். அப்படி பிரபஞ்ச மனமாக அவன் இருப்பதினால்தான் அவனை நம்ம என்ன சொல்றோம்? கர்ம பல தாதா அப்படிங்கிறோம். கர்ம பல தாதான்னு ஏன் சொல்றோம்? இப்ப உங்களுடைய ஆசைகள் யாரிடத்துல பதியப்பட்டு வச்சிருது? ஈஸ்வரனிடத்தில் தான் பதியப்பட்டது. நீங்க கடவுள்கிட்டயே போய் முறையிட்டாலும் யாருகிட்ட பதியும்? ஈஸ்வரனிடத்தில் தான் பதியும். அது பிரபஞ்ச மனம். இப்ப நீங்க போய் நாராயண இடத்துல, நாராயணா எனக்கு நாளைக்கு 4 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு வேண்டுறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். அந்த 4 கோடி ரூபாய் கொடுப்பதற்கு நாராயணன் தயாரா இருக்கிறார். ஆனா அதுக்குண்டான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகணுமா இல்லையா? அப்ப அதுக்குண்டான சூழ்நிலைகள் உருவாகுவதற்கு கால தேசங்கள் எடுத்துக்கும். அப்ப அந்த கால தேசங்கள் என்பது எப்படி வேணா மாறலாம். இந்த பிறவில நடக்கலாம், இன்னும் 10 பிறவிகள் ஆகலாம். ஆனா 4 கோடி ரூபாய் நீங்க அடைவீங்க. அதுக்கு டைம் டியூரேஷன் கிடையாது. ஏன்னா மாயை. அப்ப இந்த ஈஸ்வரனே ஒரு மாயையாக இருப்பதனால மனதனுடைய ஆசைகள் என்ன ஆகுது? சித்தத்தில் பதியப்பட்டு அது மீண்டும் நடைமுறைக்காக அடுத்த பிறவி தேவைப்படுகின்றது. அப்ப அந்த 4 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக அடுத்த உடம்பு எடுத்து வந்துருவோம். அடுத்த உடம்பு எடுத்து என்ன பண்ணுவோம்? அந்த 4 கோடி எப்படி சம்பாதிப்பதுங்கிறதுக்காக ஓடுவோம். இப்படியே ஓடிக்கொண்டே இருப்போம். இது மாதிரி பல பிறவிகள் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஓடி ஓடி என்னாச்சு? உட்கலந்த ஜோதியை பார்க்க முடியாம போச்சு. அப்ப இதைத்தான் மகான்கள் பூரா சுட்டி காட்டுறாங்க. இந்த மாதிரி அறியாமையில சிக்கிக்கொண்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற மனிதனே, உன்னை யார் என்று தெரிந்து கொள். உன்னுடைய உண்மை சொரூபத்தை தெரிந்து கொள். அறியாமையில இந்த உடலையும் மனதையும் நான் என்று அபிமானித்துக் கொண்டிருக்கின்ற வரை உன்னுடைய உண்மை சொரூபம் உனக்கு தெரியாது அப்படிங்கறத இங்க உபனிஷத்தும் சுட்டி காட்டுது. அப்ப இங்க ஆன்மாங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள உபனிஷத்து வரும்போது அதுக்கு எதுவுமே தேவையில்லை. அது தன்னில் தானாய் தன்மயமாய் தன்னுணர்வாய் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அதற்கு எதுவுமே அவசியம் இல்லைங்கிற நிலைப்பாடு நமக்கு எப்ப வரணும்? இப்ப என்னுடைய அறியாமை நீங்கி அந்த ஆத்ம ஞானம் எனக்கு கிடைச்ச உடனே இப்ப நான் என்ன பண்ணணும்? என்னுடைய ரியாலிட்டி என்ன? ஓ, நான் இந்த உடல் அல்ல, இந்த மனம் அல்ல, அந்த தூய அறிவே நான் அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்ட அடுத்த வினாடி நான் என்ன பண்ணுவேன்? என்னை நான் இழந்து விடுவேன். அவ்வளவுதான். என்னை நான் ஒப்படைக்கிறதுக்கெல்லாம் அங்க இரண்டாவதா ஒண்ணு இல்லை. இங்க ஜீவ பிரம்ம ஐக்கியம்ங்கிறதே இங்க நடைபெற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இங்க ஜீவன் ஒன்ற தனித்துவம் கிடையாது. ஜீவன் ஒருத்தர் இருந்தா தானே பிரம்மத்தோடு போய் ஐக்கியம் ஆகிறதுக்கு. இங்க அறியாமையினாலே ஜீவன் இருக்கின்றான். ஏற்றி வைக்கப்பட்ட உடலாகவும் மனமாகவும் இங்க இருந்து கொண்டிருக்கின்றான். இது உண்மை இல்லை என்று தெரிந்தவுடனே என்ன ஆகும்? கடலில் இருந்து வெளிப்பட்ட கடல் அலைகள் மீண்டும் கடலோடு கலந்து விடுவது போல, கடலில் இருந்து வெளிப்பட்ட அந்த உப்பு மீண்டும் கடலோடு கலந்து விடுவது போல நிறைய ஓமானங்கள் நம்ம இது மாதிரி பார்த்துட்டோம். கடலில் இருந்து வெளிப்பட்ட நீர் குமிழிகள் மீண்டும் கடலோடு கடலாக மாறிவிடுவது போல இங்கு நான் பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட நான் மீண்டும் பிரம்மத்தோடு ஒன்றாக மாறிவிடுகின்றேன். அவ்வளவுதான். இங்க தனித்துவம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. அப்ப இங்க அறியாமையினால நான் என்னை தனித்துவப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். பாத்தீங்களா? அப்பதான் நான் ஜீவாத்மா ஜீவன் அப்படிங்கிற பேச்சுக்கு இங்க இடம் இருக்கு. எப்பொழுது நான் பிரம்மத்திடமிருந்து பிரிந்து காணப்படுகின்றேனோ, அறிவினிடமிருந்து என்னை நான் பிரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றேனோ, அந்த நிலையில் தான் நான் என்னை தனித்துவப்படுத்திக் கொண்டு நான் ஜீவன் ஜீவன் சொல்லிட்டு இருக்கிறேன். ஜீவனையும் மீறி என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? நான் இன்னார், இன்ன பெயர், இன்ன ஜாதி, இன்ன மொழி அப்படின்னு வேற நிறைய விஷயங்களை ஏற்றி வச்சிட்டு இருக்கிறேன். அதனால என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? சண்டை சச்சரவுக்குள்ள ஈடுபட்டு இருக்கிறேன். என்னுடைய ஜாதிக்குள்ள அவன் வரக்கூடாது, அவனுடைய ஜாதிக்குள்ள நான் போக மாட்டேன். என்னுடைய மொழிக்குள்ள அவன் வரக்கூடாது, அவனுடைய மொழிக்குள்ள நான் போக மாட்டேன். மொழி துவேஷம், ஜாதி துவேஷம், இது மாதிரி நிறைய துவேஷங்களை உண்டாக்கி கொண்டு மனம் கற்பித்துக் கொண்ட ஏராளமான விசேஷ சுகங்களிலே சிக்கிக்கொண்டு சின்ன பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப இதையெல்லாம் என்ன? ஏற்றி வைத்துக் கொள்ளப்பட்ட அறியாமை, மனதின் மீது திணிக்கப்பட்ட தேவையற்ற விசய சுகங்கள். யாரால் திணிக்கப்பட்டது? நம்முடைய முன்னோர்களால் தான் திணிக்கப்பட்டது. என்னுடைய அம்மா அப்பா எனக்கு சொன்னாங்க, நான் அப்படியே ஏத்துக்கிட்டேன்.
என்னுடைய அம்மா அப்பா எனக்கு என்ன சொன்னாங்க, நீ இந்த ஜாதிப்பான்னு சொன்னாங்க, அந்த ஜாதியை நான் நம்புறேன். அப்புறம் இந்த மொழி தான் நீ பேசணும்னாங்க, அந்த மொழி நான் பேசுறேன். அப்புறம் இப்ப நிறைய கலாச்சார சீர்கேடுகள் மற்றெல்லாம் எப்படி உண்டாச்சு, அப்பா அம்மாவை பார்த்து குழந்தைங்க கத்துக்கிறாங்க. அப்படியே ட்ரெடிஷனா இந்த பழக்க வழக்கங்கள் நம்ம இடத்துல தொடருது. அப்ப யாருக்கு இதுல இருந்து விடுபட வேண்டும் என்று தோணும்னா, உண்மையில் நான் யார்? ஏன் இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரம் இங்க உண்டாகுது? அப்ப பிறந்தவன் எங்கு போகிறான்? இறப்புக்கு பின்னாடி அவன் எங்கு போகிறான்? அப்படிங்கிற ஆராய்ச்சி எல்லாம் யாருக்கு ஏற்படும்? தன்னை அறிய வேண்டும் என்ற துடிக்கிறவனுக்கு தான் அந்த ஆராய்ச்சி எல்லாம் வரும். மற்றவன்லாம் என்ன பண்ணுவான்? இந்த உலகத்தை உண்மைன்ட்டு ரசிப்பான். அதுல சிக்கிக்கிட்டு சீரழிவான். எனக்கு துயரம் வந்துருச்சேன்னு துன்பப்பட்டு அழுதுகிட்டு இருப்பான். அல்லது நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு இன்பப்பட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பான். அப்ப எப்படி பார்த்தாலும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒரு நாள் போய்த்தான் ஆகணும். அது ஏதோ ஒரு சூழ்நிலை அவனுக்கு மரணம் வருதா இல்லையா? மரணம் வருவதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கா இல்லையா? ஒண்ணு விபத்துல மரணம் அடைகிறான், இல்லைன்னா இயற்கை மரணம் அடைகிறான். மொத்தத்துல அந்த உடம்பு அவனை விட்டு போகத்தான் போகுது. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது அறியாமை நீங்கினால் இந்த உடலும் நானல்ல, மனமும் நானல்லங்கிற தெளிவு வரும்போது என்னுடைய உண்மை சுரூபம் என்னிடத்துல பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டா நான் என்ன ஆயிடுவேன்? நான் மட்டுமே இருக்கிறேன். என்னுடைய தனித்துவமான இந்த மனதையும் உடலையும் நான் விட்டு விடுகின்றேன். அப்ப இங்க இருப்பது இறைவனை, இருப்பது பிரம்மம் மட்டுமேங்கிற அந்த தன்மைக்குள்ள போயிட்டா எல்லாம் நமக்கு ஆனந்தமயமாயிடும். இங்க எந்த ஒரு வேற்றுமைகள் இருக்காது. ஆனாலும் இந்த ஞானம் கைகூடி விட்டு ஜீவன் முக்தனாக மாறிவிட்டாலும் கூட இந்த உலகம் நம்ம இடத்துல தோன்றிக் கொண்டுதான் இருக்கும். உலகம் மறைந்து போயிடாது. ஏனென்றால் அது என்னுடைய நிழல் இல்லையா? நிழலை எப்படி நான் நீக்க முடியும்? அப்ப அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். என்னுடைய பிரதிபிம்பத்தை நான் நீக்கிக் கொள்ள முடியாது. ஆனா என்னுடைய உண்மைத்தன்மை எனக்கு தெரிந்து விட்டதுனால இந்த உலகம் என்ற அந்த விசய சுகங்களிலே போய் சிக்க மாட்டேன். எனக்கு அது வேணும் இது வேணுங்கிற ஆசைகள் போயிடும். அதை அடைய வேண்டும்ங்கிற இலக்கு இருக்காது. நடப்பது அப்படி எது நடக்குதோ நடக்கட்டும். அறியாமையில் இருந்த மனிதனுக்கு அறிவு கிடைச்சிடுச்சு. நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறேன், பல கோடி சம்பாதிச்சேன், ஒரு நாள் இழந்துடுறேன். பணம் சம்பாதிக்க ஓடாம இருக்கிறவனும் வறுமையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறான். அது மாதிரி நம்ம துன்பம்ங்கிறத பார்க்கும்போது, இன்பம்ங்கிறத பார்க்கும்போது, நீங்க இன்பத்துக்காக ஓடுகின்ற அத்தனை விஷயங்களிலும் உங்களுக்கு துன்பம் இருப்பதை மறந்து விட்டு ஓடுறீங்கிறது தான் இங்க புரிந்து கொள்ள வேண்டிய உண்மையான விஷயம். எதை நம்ம அனுபவிக்க ஆசைப்பட்டாலும் அதன் பின்னாடி ஒரு துன்பம் இருக்கத்தான் செய்யும். அந்த துன்பம் இல்லாம அந்த இன்பத்தை அடைய முடியாது. இன்பம் என்றால் அதற்கு பின்னாடி ஒரு துன்பம் இருக்கும். அப்ப நம்ம உண்மையிலேயே நம்ம என்ன பண்றோம்? நமக்கு சந்தோஷம் வரணும் தான் ஓடுறோம். ஆனா நமக்கு துன்பம் தான் அதிகமா வருது. துன்பம் வருவதற்கு நம்ம ஏதாவது முயற்சி எடுக்கிறோமா? இந்த துன்பம் எனக்கு வரணும், அதனால இந்த முயற்சி எடுக்கிறேன் அப்படி சொல்லி ஏதாவது ரொம்ப சீரியஸா அதுக்காக நம்ம ஒர்க் பண்றோமா? இல்ல. ஆனால் துன்பம் தானாகவே வருகிறது. ஆனால் இன்பம் வருவதற்காக நம்ம முயற்சி எடுக்கிறோமா இல்லையா? இன்பம் வேண்டும், இன்பம் வேண்டும் என்று நம்ம நிறைய முயற்சி எடுக்கிறோம். அதுக்காக நிறைய ஒர்க் அவுட் பண்றோம். நிறைய வேலைகள் அதுக்காக சிரத்தையா முயற்சி பண்றோம். ஆனா அப்படியெல்லாம் முயற்சி பண்ணினாலும் அந்த இன்பத்தை அடைவது பெரும் கஷ்டமா இருக்கு, பெரும்பாடா இருக்கு. அப்ப இங்க நம்ம என்ன புரிந்துக்கணும்? நம்முடைய முயற்சி அறியாமை தான். இங்க இன்பமானாலும் துன்பமானாலும் நமக்கு என்ன வருமோ அது வரும், என்ன போகுமோ போகும். இந்த தெளிவு நம்ம இடத்துல வந்துட்டா, நம்மை நாம் தெரிந்து கொண்டு விட்டா, அப்படியே வருவதை ஏற்றுக்கொள்வோம். பிரசாதமாக வருவதை ஏற்றுக்கொள்வோம், போவதை ஏற்றுக்கொள்வோம். எது போகுதோ போகட்டும், எது வருவதோ வரட்டும், எனக்கு என்ன நடக்கணுமோ நடக்கட்டும், எனக்கு என்ன போகணுமோ போகட்டும்ங்கிறத தெளிவுல நம்ம ஆனந்தமா அந்த உள்ளுணர்வோட ஒன்றி இருக்கும்போது அது ஒரு ஆனந்தமயமான வாழ்க்கையாக மாறிவிடும். அந்த வாழ்க்கையை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இந்த ஆன்ம நிலை என்று இந்த 7வது மந்திரம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அப்ப இந்த 7வது நிலையாகிய அந்த ஆத்ம நிலையை அனுபவித்துத்தான் ஆனந்தம் அடைய முடியுமே தவிர யார் என்ன சொன்னாலும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா அது புரிய வைக்கக்கூடிய விஷயமே கிடையாது. அப்ப தன்னுடைய சொரூபத்தை நானே அனுபவமாக்குவதற்கு எனக்கு என்ன தேவைப்படுகின்றது? சாஸ்திரமும் சத்குருவும் தேவைப்படுகின்றது. காரணம், என் மீது ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமைகளை நீக்குவதற்காகத்தான். அந்த அறியாமைகளை நீக்கிவிட்டால் அடுத்த கணம் நான் அந்த அறிவாகத்தான் இருக்கிறேன்றது தெரிந்துவிடும். அதற்கப்புறம் இங்க சாஸ்திரமும் சத்குருவும் தேவை கிடையாது. அதே இந்த உபநிஷத்தினுடைய காரிகையில கௌடபாதர் அழகா சொல்றாரு. அவருடைய மந்திரம் ஒண்ணு இருக்குது. அதாவது அவருடைய காரிகையில அதை சொல்லிட்டு இந்த உரையை முடிச்சுக்கிறேன். விகல்போ வினிவிருத்தேத கல்பிதோயதி கே நசித் உபேதாச்சாத் அயம் வாதகா ஞானேத்த துவைதம் ந வித்தியதே. இது காரிகை. யாரது? கௌடபாதருடைய காரிகை. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, குரு, சாஸ்திரம், மாணவன், உபதேசம், தியானம் முதலியவைகள் மாயையின் தோற்றங்களே அப்படிங்கறத விளக்குறார். கௌடபாதர் இந்த விஷயங்களை மாயையின் தோற்றங்கள் விளக்குறார். அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த செயல் மூலமா மாயையை அழிப்பதன் பொருட்டு குரு, சாஸ்திரம், மாணவன்,
உபதேசம், தியானம் முதலிய வேறான பொருள்களும் செயல்களும் கற்பிக்கப்பட்டவைகளே. அவைகளும் மெய்யறிவு வந்த பின் அழிந்துவிடும். அவைகள் உபதேச காலத்தில் மட்டும் உபதேசம் செய்வதன் பொருட்டு இருப்பவைகள். மெய்யறிவு தோன்றிவிட்டால் இந்த துவைத பொருள்களே இருக்க மாட்டா. இங்கு யதி என்ற சொல் யத்யபி என்பதின் பொருளை குறிக்கின்றது அப்படிங்கிறார். இதை நம்ம விளக்கமா பார்க்கணும் அப்படின்னா, உலகில் குருவும் மாணவனும் இருக்கிறார்கள். சாஸ்திரம், உபதேசம், தியானம் முதலியவைகளும் உள்ளன. இவை மெய்யறிவு பெறுவதற்கான சாதனங்களாகும். மெய்யறிவு பெற்ற பின் இவைகளும் இல்லாமலே போகும். குரு உபதேசம் செய்கிறார், மாணவன் அதை பெறுகிறான். உபதேசம் செய்வதற்கு சாஸ்திரமும் சத்குருவும் பயன்படுகின்றது. பின்பு மாணவன் மனனம், நிதித்தியாசனம் ஆகியவற்றை மேற்கொள்கிறான். மாயை அழிகிறது, மெய்யுணர்வு விளங்குகிறது. இவைகள் உண்மை அல்ல என்ற மெய்யறிவு பெற்ற நிலையில் இவைகளை பெறுவதற்கு ஒன்றும் இல்லை என்ற ஞானம் அவனுக்கு பிறக்கின்றது. அப்ப உண்மையில் இவைகள் எல்லாம் இல்லாதவைகளாக இருப்பதினாலே பொய்யான இவற்றால் எங்கனம் மெய்யான அறிவு உண்டாகும். பொய் மெய்யை உண்டாக்குமா என்ற சந்தேகமெல்லாம் நீங்கிவிடும். அப்ப மெய்யான அறிவு என்பது பிரம்ம சைதன்யமே, அது உண்டாக்கப்படுவது அன்று. அதை பற்றி கொண்டு அதை மறைக்கின்ற மாயையே இந்த சாதனங்களால் அழிவுறுகின்றது. பொய்யாகிய சாதனங்களால் பொய்யாகிய மாயை அழிகின்றது. அந்த சாதனங்களால் மெய்ப்பொருளாகிய அறிவு உண்டாவது கிடையாது. அப்ப இங்க என்ன நடக்குது? அறியாமை மட்டுமே நீக்கப்படுகின்றது. காரணம், நான் அறிவாகத்தான் இருக்கின்றேன் அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை இந்த கௌடபாதருடைய காரிகையில இதே 7வது மந்திரத்துக்கு விளக்க உரை கொடுக்கிறார். அதுதான் இப்ப நான் கடைசியா உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அப்ப இதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ளும் போது, இங்கு நீங்கள் அறிவாகத்தான் இருக்கின்றீர்கள், அறியாமை உங்கள் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த அறியாமை நீக்குவதற்காகத்தான் இங்கு சாஸ்திரமும் சத்குருவும் தேவைப்படுகின்றது. ஆனால் உண்மையில் இந்த சாஸ்திரமும் சத்குருவும் என்ன? மாயை. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த உபநிஷத்து நமக்கு இங்கு சுட்டி காட்டுகின்றது. அப்ப நாளையிலிருந்து 8வது மந்திரத்திலிருந்து 12வது மந்திரம் வரைக்கும் ஓம்கார விசாரம். இப்ப இந்த 7 மந்திரங்கள் வரைக்கும் ஆத்மாவுடைய 4 பரிமாணங்களை பார்த்துட்டோம். ஆன்மாவுடைய 4 பரிமாணங்கள் என்ன? வைஸ்வானரன், தைஜசன், பிராங்னன், ஆன்மா. ஆன்மாங்கிறது நேரடி அறிவு. அந்த உண்மை நிலைக்கு வந்துட்டோம். அப்ப இங்க நம்ம நேரடி அறிவு, ஆன்மா, தூய அறிவுங்கிறதெல்லாம் புரிந்து கொண்டோம். நாளையிலிருந்து ஓம்கார விசாரத்தை பத்தி இந்த உபநிஷத்து பேச போகுது. அது 8வது மந்திரத்துல தொடங்கி 12வது மந்திரம் வரைக்கும் அதான் விஷயம். மாண்டூக்கிய உபநிஷத்தினுடைய அடுத்த மந்திரங்கள் பூரா ஓம்கார விசாரம். இப்ப ஏன் ஓம்கார விசாரம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னா, அதெல்லாம் போக போக இந்த மந்திரத்திலே புரியும். நாளை வகுப்பில் அதை பார்க்கலாம். இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.